ஸோ கைஸ் போன எபிசோட்ல வந்து டைசனு மேக்ஸு காய் ரே சொல்லிட்டு 4 பேரும் வந்து டீம் அசம்பிள் பண்ணிருப்பானுங்க. ஸோ அதே டீமோடய வந்து ஏஷியன் கப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருப்பானுங்க அவனுங்க நாட்டில் இருந்து. ஸோ அதுக்கப்புறம் நடக்க போது ஏஷியன் கப் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்ற தொடர்ற கதையில பார்ட் 2 தான் இதுவா இருக்க போகுது. ஸோ இதுல 5 or 6 எபிசோட ரவுண்ட் அப் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதோட ப்ரீவியஸ் எபிசோட் போட்டிருக்கோம். யாராச்சும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. பிளே லிஸ்ட்ல இதோட எபிசோட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எனிவே கைஸ் சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சொல்லுறதுலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடக்கேர்ஸ் கதைக்கு போலாமா? ஸோ இந்த எபிசோட ஆரம்பத்திலே வந்து காயோட தாத்தா கிட்ட காய் பேசிட்டு இருக்கான். ஸோ காயோட தாத்தாவும் இதோ பாரு, இந்த நம்பிக்கை மரியாதை எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு முக்கியமானது. நீ பாட்டு பிளே பிளேல இருந்து வரணும்னு சொல்ற. நீ பிளே பிளேட் விளையாடணும் காய். நீ தான் வந்து இந்த பிளே பிளேட் கக்க போற ஒரு முக்கியமான ஆளு. நான் சொன்ன மாதிரியே பிளே பிளேடோட பிட் பவர் எனக்கு வேணும். அதையெல்லாம் நீ தான் எடுத்துட்டு வரணும் காய் அப்படின்னு சொல்ல காயுமே புரிஞ்சு தாத்தா, நீங்க சொல்றபடி நான் பிளே பிளேட் விளையாடுறேன் தாத்தா. நம்ம மரியாதையை நான் எங்கேயும் இலக்கு விட மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்ல இப்ப கரெக்டா வந்து மேக்ஸ் ரேவனா காட்டுறானுங்க. மேக்ஸ் அப்படி ஜன்னல் எட்டி பார்த்துட்டு டே டைசன் எங்கடா போன அந்த டைசன் பையன் எங்கடா போய் தொலைஞ்சான்? ஒரு சண்டை நாள் லேட்டா வரான், ஏர்பிளேனுக்கும் லேட்டா வரான். ஒருத்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒருத்த ரூம் கூட லேட்டா தான் போவான் போல. இவன் எங்க தானே போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்ல உடனே பிளேன்ல இருப்பாங்களே, இந்த பிளேன்ல எடுக்கிற இந்த செஃப்னா இருப்பாங்களே, அதாவது ஜூஸ் எல்லாம் ஊத்தி கொடுப்பாங்களே, அவனுங்க எல்லாருமே ஐயோ 5 நிமிஷம் தான் இருக்குது, 5 நிமிஷத்துக்குள்ள டைசன் வரல அப்படின்னா நாங்க வந்து ஏர்பிளேன் எடுத்து தான் ஆகணும். ஐயோ டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க உடனே டைசன் உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படி டைசன் ஐயோ நான் வந்துட்டேங்க காத்துருங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊந்தச்சுன்னு உள்ள வர்றான். உள்ள போனோடனே மேக்ஸுமே உனக்கு டைமுக்கு வர தெரியாதா, எவ்வளவு நேரம் காத்து நிக்குது, உன்னை விட்டு போயிட்டுனா அவ்வளவு டோர்னமெண்டே கேன்சல் ஆயிடும், என்னடா இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்க டைசனும் இல்ல நான் ட்ரைனிங் எல்லாம் எடுத்தேன், ட்ரைனிங் எடுத்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன், லேட்டா திங்க் வந்து அகைன் லேட் ஆயிடுச்சு. டைசனை பார்த்து சொல்றான், நீ இந்த இடத்துல லேட்டா வர, அட்லீஸ்ட் ஏர்பிளேன் நிக்குது, ஆனா சண்டை ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல லேட்டா வராத, ஏன்னா உன் கூட சண்டை போடுறவங்க ரொம்ப வந்து சாந்தமா இருக்க மாட்டாங்க, அவங்க காத்திருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல டைசனுமே புளித்தி மாதிரி யாரா இருந்தாலும் என்ன நெக்லா பேசணும் நாங்களா தோக்கடிச்சிருவோம், அந்த ஏஷியன் கப்பை பாரு, ஏஷியன் கப்பை ஜெயிச்சு என் பாக்கெட் உள்ள போட்டுன்னு வரேன் பாரு, நீ பார்க்க தானே போற காய் அப்படின்னு சொல்ல காயுமே ஒத்தான் இவன ஸ்கூல் பையன் மாதிரி சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கான், இவன் கிட்ட என்னால பேச முடியுமா, டேய் போங்க பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்ல உடனே வந்து டைசனுமே பிபிஏ சேர்மேனை பார்த்து இங்க இவ்வளவு பேர் இருக்கானுங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணலையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏர்பிளேன் நமக்கு இல்லையா அப்படின்னு கேட்க சேர்மேனும் தம்பி உன் பேக் இதுல உட்காராதாப்பா, ஒழுங்கா உட்காருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லி எப்படி டைசனும் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்படி உட்கார வரும்போது வந்து சீஃப் வந்து ஒரு புது ஷூட்டரை ஒன்று எடுத்து காட்டுறேன், இதுதான் வந்து நான் கண்டுபிடிச்ச புது ஷூட்டர், ஸோ இந்த ஷூட்டரை வச்சு தான் ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல உடனே வந்து சேர்மேனும் ஆமா நேற்று ஃபுல்லா சீஃப் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வந்து இந்த புது ஷூட்டரை உருவாக்கினா, பட் என்ன தான் உருவாக்குனாலுமே வந்து அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை, ஸோ அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்ல டைசனுமே அதை நான் இருக்கிறேன் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அங்கிருந்து பிளேன் கிளம்புது. உடனே டைசன் ஐயோ பிரச்சனை வீட்டில் விட்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் பிளேனை நிப்பாடுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அவங்களுமே கும்முன்னு உட்காடுறா அட்டி சாத்தி உட்கார அப்படி மாதிரி சொல்ல கீழே அப்படியே காட்டுறாங்க. கீழே பார்த்தா மேக்ஸ் அப்பா அப்படி சீஃபோட ஃப்ரெண்டு நம்மளோட டைசனோட தாத்தா அப்படி சொல்லிட்டு 3 பேருமே வந்து உங்களால முடியும் நீங்க போய் ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா வந்து கிளம்புறாங்க நம்மளோட குரூப், அதாவது வந்து டைசனு காய் மேக்ஸ் ரே சேர்மன் சீஃப் எல்லாரும் கிளம்புறாங்க. கரெக்டா ஜப்பான்ல இருந்து அப்படி கிளம்ப வந்து நடுவுல வந்து ஒரு ஸ்டேஷன்ல திங் வந்து ஏர்பிளேன் ஒன்னும் ஸ்ட்ரைட்டா ஒரு ஊர்ல இருந்து ஒரு திங் ஒரு நாட்டுல இருந்து நேரம் ஒரு நாட்டுக்குனா போகாது, நடுவுல வேற ஏதாவது நாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுல வந்து அதாவது கண்ட்ரில வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் போவானுங்க. சோ அப்படி இவனுக்கு வந்து ஏர்பிளேன் போயிட்டு சைனால நிப்பாட்ட கரெக்டா சைனால புயல் மழைன்னு சொல்லிட்டு வந்துடுது. சோ அதனாலேயே வந்து அன்னைக்கு வந்து பிளேனை வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா பிளேனை நிப்பாட்டி வச்சிட்டானுங்க. சோ அப்படியே டைசனும் மேக்ஸ் ரூமுக்கு எல்லாம் போறாங்க. ரூம் பார்த்தா நல்லா பெருசா இருக்கு. உடனே டைசன் ரூம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே காய் அதை பார்த்துறான். உடனே காயமே நீங்களா சின்ன பசங்களா நம்ம எல்லாம் போயிட்டு டோர்னமெண்ட் சாம்பியன்ஷிப் ஆக போறோம், இப்படி எல்லாம் விளையாடாதீங்க டீசனா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே டைசனும் மூஞ்ச ஏன் வந்து ஒரு மாதிரி வந்து விட்ட மாதிரி வச்சுன்னு இருக்க, கொஞ்சமாச்சும் சிரியா கொஞ்சமாச்சும் ஜாலியா இருறா அப்படின்னு சொல்ல மேக்ஸிமே ஆமா காய் கொஞ்சமாச்சும் ஜாலியா இரு சிரிடா அப்படின்னு சொல்ல உடனே காயுமே டே போடா குழந்தை குஞ்சுகளை உங்ககிட்ட பேசி தொலைய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படியே கிளம்புறான். ஸோ அப்படியே மதியானம் சாப்பாடு நேரம் வந்துடுது. ஸோ அதனாலேயே மேக்ஸ் டைசனு சீஃப் காய் சேர்மன் சொல்லிட்டு 5 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு இருக்க டைசன் ஆமா ரே எங்க அப்படின்னு கேட்க ரே தான் வந்து இதெல்லாம் பகிர்ந்து இங்க வந்து பரிமாறுன்னு இருக்கான். இதை பார்த்து டைசனே ரே நீ என்னடா இங்க பண்ற, நீ என்ன பகிர்மாறுன்னு இருக்க, நீ ஏதாச்சும் இங்க வேலை பார்க்கறியா அப்படின்னு கேட்க ரேவுமே ஆமாண்டா என் நாட்டில் நான் தானே வேலை பார்க்கணும், ஸோ அப்பப்போ வந்து வாரத்துக்கு 2-3 தடவை இந்த கம்பெனில இருந்து வேலை செய்வேன், அதாவது இந்த ஹோட்டல்ல இருந்து வேலை செய்வேன். ஸோ இது கீழே வந்து அப்பப்போ பிளேட் டோர்னமெண்ட் வைப்பானுங்க, அதில் போய் கலந்துப்பேன் ஜாலியா சண்டைலாம் செய்வேன் அப்படின்னு சொல்ல அப்படியே இப்ப சேர்மேன் இருக்கிற 5 பேரும் உட்கார வச்சு இது பிளேட் டோர்னமெண்ட்
ரூல்ஸ் பத்தி சொல்றாரு. அதுல என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஏசியன் கப் நோக்கி தான் போக போகுது. சோ இந்த ஏசியன் கப்போட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கேம்ல மொத்தமா ஒரு டீமுக்கு 4 பேர் இருக்கணும். பட் 4 பேர்ல வந்து 3 பேரை தான் வந்து இப்ப விளையாட முடியும். அதாவது 4 பேர்ல 3 பேர் விளையாடுவாங்க, ஒருத்தர் சப்ஸ்டிடியூட். சோ இப்படிதான் இருக்க முடியும். இந்த 4 பேர்ல 3 பேர் யாரு, இந்த பெஸ்ட் 3 பேர் யாரு அப்படின்றத நம்ம சண்டை போட்டு தான் பார்க்கணும். சோ 4 பேர் சண்டையில யாரு 3 பேர் ஜெயிக்கிறீங்களோ அந்த 3 பேர் டோர்னமெண்ட் விளையாடுவாங்க, ஒருத்தர் சப்ஸ்டிடியூட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பட் சேர்மன் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு சப்ஸ்டிடியூட் போக மிச்சம் 3 பேர் கேம் விளையாடுவீங்க தெரியுமா, அந்த 3 பேர் வந்து விளையாடும் போது நீங்க வந்து சோலோவா தான் விளையாடி ஆகணும். சோ அப்படி நீங்க 3 பேரும் ஒரு டோர்னமெண்ட், அதாவது வந்து ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு டீமோட போய் மோத போறீங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து 3 பேர் வந்து மோதுவானுங்க. சோ அப்படி 3 vs 3 இருக்கும்போது கன்ஃபார்மா வந்து நீங்க அந்த மேட்சை ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கணும். சோ நீங்க ஒரு கேம் தோத்தா கூட நீங்க அப்படியே வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான், அதாவது நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சோ மோதிர 3 பேர்ல கன்ஃபார்மா 2 பேரும் ஜெயிச்சு ஆகணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு காய், ரே, டைசன் 3 பேர் மோத போறாங்க அப்படின்னா அதுல வந்து காய் தோத்தா கூட ரேவும் டைசனும் ஜெயிச்சு ஆகணும். சோ இப்படி ஜெயிச்சாதான் நம்மளால அடுத்த ரவுண்டுக்கே போக முடியும். சோ காய் மட்டும் ஜெயிச்சு ரேவும் டைசனும் தோத்தாங்க அப்படின்னா அகைன் வந்து வீட்டுக்கு தான் போகணும். சோ ஒருத்தர் ஜெயிக்கிறதால இங்க எதுவும் மாற போறது கிடையாது. சோ டீமா ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல காய்க்கு ஒரு மாதிரி காண்டாயிடுது. உடனே காயமே நீங்க கூப்பிடும் போது சாம்பியன்ஷிப் டீம் சாம்பியன்ஷிப் கூப்பிட்டீங்க. சோ டீமா சண்டை போட்டு ஜெயிக்கலாம்னு பார்த்தா நீங்க என்ன இங்க வந்து 4 மேட்ச் ஜெயிச்சா கூட அவங்க 2 பேர் தோத்தா கூட டீமே தோத்துறோன்றீங்களே, இவங்கள பார்க்கவே வந்து சின்ன குழந்தை மாதிரி இருக்கானே, இவனை வச்சு நான் எப்படி ஜெயிக்கிறது, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் பாட்டு ஏஞ்சி அங்க கிளம்பினே இருக்கான். இதை பார்த்து சேர்மேனும் வந்து உடனே டைசன் கிட்டயும் ரே கிட்டயும் நீங்க வந்து பயப்படாதீங்க, அவனுக்கு இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச், அவன் எங்க போனாலும் இங்க தான் வருவான் அப்படின்னு சொல்ல டைசன் அவன் போனா போய் தொலைட்டோம், சும்மா வந்து மூஞ்ச வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கேன், அவனை பார்த்தாலே காண்டாகுது. அதான் நாங்க 3 பேர் இருக்கோம்ல, நாங்க 3 பேரே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல மேக்ஸிமே ஆமா அப்படின்னு சொல்ல ரேவும் ஆமான்ற மாதிரி சொல்றான். சோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உடனே வந்து டைசனுக்கு வயிறு வலி வந்தது. எல்லாரும் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா தலைவர் உண்ட மயக்கத்துல வயிற்ற பூச்சி உட்கார்ந்து இருக்காரு. சோ அப்படியே இப்படி இவனுக்கு இன்னதான் வந்து இருந்தாலுமே காய நம்ம டீம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காயத்தோட ஓடுறானுங்க. சோ அப்படி இவங்க ஓட வந்து ஒருத்த மட்டும் கரெக்டா யாரையோ ஒருத்தங்க வந்து ஒரு புது பர்சன், அதாவது வந்து சைனா நாட்டை சேர்ந்த ஒரு பர்சன், அவன் உடனே இவங்க 4 பேரை பார்த்து இவங்க தான் பிளேட் பிரேக்கர், அந்த பிளேட் பிரேக்கர் கூட ரே என்ன பண்றான் அப்படின்னு கேட்க சோ அப்பதான் தெரியுது ரே வந்து இதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. சோ அப்படியே காய கண்டுபிடிக்க அப்படி இப்படின்னு ஓடுறானுங்க. அப்படி இப்ப காயம் காட்டுறானுங்க. காயமே அவங்களை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்கிறது, அவனுக்கு பார்க்க மட்டும் இல்ல அவங்க பண்றதும் குழந்தை மாதிரி தான் இருக்குது, அந்த குழந்தைகளை வச்சு நான் எப்படிதான் கப்படிக்க போனா பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு காயபாடு நடந்து போயினே இருக்கான். சோ இப்படி போயிட்டு இருக்க நம்ம மேக்ஸிமே வந்து உடனே சீஃப் கிட்ட சரி ஓகே டிசி இருக்கே டிசி கிட்ட டிதிங் வந்து டிசிக்காச்சும் வந்து காய் எங்க இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டிசி கிட்ட கேட்கறான். பார்த்தா டிசி ரூட் சொல்லுது. சோ வந்து இவங்களுமே அந்த டிசி சொல்ற ரூட் அப்படியே மெயின்டைன் பண்ணி அங்க வந்து ஓடுறாங்க. சோ அப்படி ஓடினே இருக்க ஒரு அளவுக்கு மேல ஏதோ ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்கு. அந்த முட்டு சந்துல போயிட்டு ஒரு திங்க எல்லாரும் உட்காராங்க. பிகாஸ் வந்து எல்லாரும் டயர்ட் ஆகிடுச்சு. உடனே டைசனும் அவன் குடுகுன்னு வந்து சந்து புந்துல ஓடி எங்கேயாச்சும் ஓடுறதை விட அவன் சைலண்ட்னா ஹோட்டலே இருந்துக்கலாமே, ஹோட்டலே இருந்து நான் வரல அப்படின்னா கூட நம்ம 3 பேர் சண்டை போட்டுக்கலாமே, டேய் ஆத்தா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க, விட்டு தொலைங்கடா காய் போனா போய் தொலைட்டுண்டா அப்படின்னு சொல்லி டைசன் சொல்ல உடனே ரேவுமே டைசனை ஃபன்னியா பேசுறது வேற, பட் வந்து ஒரு டீமா வந்து அவனுக்கு லீடரா இருக்கிறதுக்கு வந்து அவன் சீனியர், நம்மளுக்கு ஏற்கனவே வந்து அவன் ஒரு டீமுக்கு வந்து கேப்டனாவும் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் எப்படி ட்ரைனிங் கொடுக்கிறது, எப்படி வந்து ஒரு லீடர் பொறுப்புல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காய்க்கு எல்லாமே தெரியும். சோ நம்மளுக்கு இப்போ முக்கியம் இல்ல அப்படினாலுமே கன்ஃபார்மா அந்த டோர்னமெண்ட்ல ஒருத்தர் தோக்கடிச்சா அவன் வித்திங் தேவைப்படுவான். ஏன்னா வந்து நம்மளுக்கே தெரியும் நம்மளோட அவன் தான் இப்போ கொஞ்சம் பலசாலி அப்படின்னு சொல்ல திருப்பியும் இதெல்லாம் தேடினே இருக்கிறாங்க. பட் அப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, லைக் ஏதோ பிளேட் சொன்ன மாதிரி. சோ பிளேட் சவுண்ட் கேட்கவும் எல்லாம் நினைச்சாங்க ஓகே அது காயா தான் இருக்கும், அவன் கன்ஃபார்மா காயா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 4 பேரும் வந்து சுத்தி முத்தி சந்து புது தேடுறாங்க. பார்த்தா காயாலேயே காணும். அப்படியே கொஞ்சம் அப்படியே டயர்டாக கரெக்டா வந்து அவங்க டமான சொல்லிட்டு ஒரு கடாய் மாதிரி டமான உள்ள வந்து இறங்குது. உடனே 4 பேரும் ஒன்னும் புரியல கடாய்னா வந்து இறங்குது அப்படின்னு சொல்ல கடாய் உள்ள ஒரு பிளேட் ஒன்று சுத்தின்னு இருக்கு. உடனே டைசன் ரேவன் யாரா அது வெளில வாங்கடா அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா வந்து ஒருத்தன் வந்து நீ ரே தானே அப்படின்ற மாதிரி வந்து உளவாளி மாதிரி ஒருத்தன் தான் தெரியுமா, அவன் அப்படியே உள்ள வந்து இப்ப வாங்க என் கூட சண்டை போடுங்க, உங்க பேரெல்லாம் கேள்விப்பட்டேன், நீங்க தான் பிளேட் பிரேக்கர் சம்மந்த பெரிய ஆள்னு கேள்விப்பட்டேன், சோ வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே எங்களால இவ்வளவு நேரம் சுத்த வைக்கிறியா, உங்க கூட நான் சண்டை போடுறேன் நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல உடனே டைசன் அப்படியே உள்ள என்டர் ஆகி ரே இவனை விட இவனை நான் பாத்துக்கிறேன், எனக்கு இது மாதிரி வெளியில வந்து சண்டை போடலாம் ரொம்ப நாள் ஆச்சு, சோ நான் சண்டை போட்டேன் அப்படின்னா இந்த புது ட்ரிகர், அதாவது சீஃப் வந்து ஏர்பிளேன்ல வந்து ஒரு புது ட்ரிகர் இருக்கு சொன்னாங்க தெரியுமா, ட்ரிகர் மீன்ஸ் ஒரு புது லான்ச்சர் இருக்கா தெரியுமா, அந்த புது லான்ச்சரை இங்க ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைசன் சொல்ல உடனே ரேவுமே சரி ஓகே டைசன் அப்போ உனக்கு கரெக்டா இருக்குன்னா நீயே பாத்துக்கற டைசன் அப்ப மாதிரி சொல்ல இந்த இடத்துல டைசனுக்கும் அந்த உளவாளிக்கும் வந்து பேட்டில் நடக்குது. சோ உடனே லெத்தியடி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்ண அந்த உளவாளியோட பிளேட் வந்து நம்மளோட டைசனை வந்து அட்டாக் பண்ணே இருக்கு. டைசனால எதுவும் பண்ண முடியல பிகாஸ் வந்து கொஞ்சம் விட்டாலும் வந்து கடாய்க்கு வெளியில வந்துடும் டைசனோட பிளேடு. சோ டைசன் என்ன பண்றது தெரியாம அப்படியே வந்து கொஞ்சம் முழிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் மேக்ஸும் அவன் சீஃப்மே வந்து அங்க பாருங்க பிளேட் அப்படி அடிக்குது, இங்க பாருங்க பிளேட் இப்படி அடிக்குது சொல்லிட்டு சரி நம்ம டைசனை வந்து கமெண்ட்ரி தர நாங்க வந்து டைசனுக்கு மோட்டிவேஷன் தர பண்ண மாதிரி சொல்லி நம்ம டைசனை ஒன்று காண்டே தர ஆரம்பிக்கிறானுங்க.
காட்டுறானுங்க. அதை பார்த்து டைசன் கும்முருங்கடா அப்படின்னு சொல்ல அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நீ அம்மா தோடு இந்த ரோட்ல விளையாட இவங்கிட்டே தோக்க போற அப்படின்னா சாம்பியன்ஷிப்ல இருந்து நீ எப்ப ஜெயிப்ப டைசன், நீ இங்கே தோத்துட்ட அப்படின்னா வெளில போயிடுற டைசன் அப்படின்னு சொல்ல கரெக்டா வந்து டைசன் காண்டாயிடுது. உடனே டிராகன் அவன் கதையை முடியும் அப்படின்னு சொல்லி கத்த டைசன் அப்படியே வந்து அவன் அந்த உளவாளி பிளேட தூக்கி வெளில அடிக்கிறான். சோ அப்படியே டைசன் ஜெயிக்க உளவாளியுமே ஐயோ நான் எப்படி தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக கரெக்டா வந்து பச்சை கலர் முடி வச்சுன்னு ஒருத்தன் உள்ள ஒரு என்டர் ஆகுறான். அவன் அப்படியே என்டர் ஆகி டைசனோட பிளேட் அப்படியே அங்க இருந்து தாக்க அப்படியே வந்து அவுட் ஆகிற டைசனோட பிளேடு கரெக்டா ரேவ தாக்க முன்னாடி போகுது. பட் அப்ப கரெக்டா இன்னொரு பிளேடு வந்து நம்ம டைசன் பிளேட் அடிக்க கரெக்டா வந்து டைசனோட பிளேடு வந்து டைசனோட கைக்கு போயிடுது. அது யாரா அப்படின்னு பார்த்தா காய் தான் தலைவர் உள்ள இறங்கி இருக்காரு. உடனே டைசன் காயை பார்த்து ஐயோ இவனுக்கு இல்லாத சீன் எவ்வளவு சீன்ரா போறானு எப்படா முக்கியமான நேரத்துல வந்து சீன் எல்லாம் போட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பச்சை கலர் மண்டியை நீ என்ன பண்ற ரே ஏன் இவன் கூட வந்திருக்க அப்படின்னு சொல்ல உடனே டைசன் ரேவை பார்த்து ரே ஓ நேம் எப்படி அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரே கிட்ட கேட்க உடனே பச்சை கலர் மண்டியும் நீ ஏன் அவங்க கிட்ட கேட்கற என் கிட்டே கேளு ரேவும் நானும் மிகப்பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது அவன் வாயிலிருந்து வரனாலுமே அதான் உண்மை நானும் ரேவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்ல இப்போ பச்சை மலர் தெரியுமா அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அமைதியா இருக்கு என்னன்னா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணவே இல்லையா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்றது நீயும் மனசு தானே ரே சோ உனக்கும் மனசெல்லாம் குத்த தானே செய்யும் அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே கெவின் நீ தேவலவங்க வந்து பேசிட்டு இருக்கே கெவின் உனக்கு இப்ப என்னத்தான் வேணும் அப்படின்னு கேட்க உடனே அப்பதான் தெரியுது அந்த பச்சை கலர் பேர் பண்ண பேரு கெவின் அப்படின்னு அந்த கெவின் அப்படி ரேவை பார்த்து சரி வா இப்போ வாடா இப்போ கூட சண்டை செய்யறான் வாடா போன தடவை எப்படி தோக்கடிச்சிட்டு ஆனா இந்த தடவை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே கெவின் நான் உன்னை ஆடி தோக்கடிச்சிட்டேன் ஆனா தேவையில்லாம வந்து நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்க உனக்கே தெரியல நான் ஆல்ரெடி ஒயிட் டைகர்ல இருந்து வெளில வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு என்னத்தான் வேணும் நீங்க எல்லாரும் வந்து பின்தொடர்ந்து வந்தீங்களா அப்படின்னு கேட்க இப்போ உடனே வந்து அந்த உளவாளி மாதிரி ஒருத்தன் தான் தெரியுமா அவன் பக்கத்தை காட்டுறானுங்கப்பா அவன் அப்படி ஐயோ மேட்சை வேற தோத்துட்டு ஜெயிச்சிருந்தா நம்மளும் வந்து ஒயிட் டைகர்ல போய் ஜாயின் ஆயிருக்கலாமே இப்போ வேற தோத்துட்டனால வந்து ஒயிட் டைகர் வந்து சேர்க்கவே மாட்டானுங்களே அப்படி எல்லாம் சொல்லிட்டு டம்மான்னு சொல்லிட்டு ஒருத்த மேல போய் இச்சிடுறான் இது எல்லாம் இப்படி நடக்க அப்படியே மேட்சை கட்டுறானுங்க உடனே ரேவுமே சரி வாடா நம்மளே சண்டை செய்யலாம் வாடா உன் பிளேட் எடு இப்போ வா சண்டை செய்யலாம் அப்படின்னு கேட்க உடனே வந்து பச்சை கலர் மத்திக்கு வந்து அந்த கெவின் சொல்லிட்டு பச்சை கலர் மண்டையா இருக்கான் தெரியுமா அவனை இனிமே நம்ம பச்சை கலர் மண்டை அப்படினே கூப்பிடலாம் ஓகேவா சோ அவனோட பிளேட காமிச்சு இந்த பிளேட பாத்தியா இந்த பிளேட் வந்து புது பிளேடு இந்த பிளேட் நினைச்சா உங்க முன்னாடி ஜம்ப் செஞ்சிரும் அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே நான் உன்னை ஆல்ரெடி தோக்கடிச்சிட்டேன் சோ வந்து என்ன வேணா எடுத்துட்டு வா நீ எடுத்துட்டு வர விஷயம் தான்டா புதுசா இருக்கும் பட் தோக்குறது பழச்சுதான் அப்படின்னு சொல்ல உடனே டைசன் வந்து ரேவ நிப்பாட்டி ரே இந்த சண்டை நான் பாத்துக்கிறேன் ரே நீ விட்டு தொலை அவன் உன்னை பேசின பேச்சு நானே அவங்க கூட போய் சண்டை செய்யறேன் நீ விடு ரே அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே நீ விடு டைசன் இது வந்து என்னோட ஃபைட் நான் அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அகைன் டைசனுமே இந்த சண்டை வந்து என் டீமுக்கான சண்டை டீம் மெம்பர் ஒருத்த இழிவா பேசுற அவனுக்கான சண்டை தான் இந்த சண்டை நான் இவங்க கிட்ட கன்ஃபார்மா ஜெயிச்சு ஆவான் ரே அப்படின்னு சொல்ல உடனே டைசனுமே சாரி உடனே ரேவுமே சரி ஓகே டைசன் நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரே அப்படியே வந்து நவுந்து போறான் சோ இந்த இடத்துல வந்து டைசனுக்கும் இந்த பச்சை கலர் மண்டைக்கும் வந்து பேட்டில் நடக்க ஸ்டார்ட் ஆகுது சோ அப்படி இப்ப ஸ்டார்ட் ஆகுது உளவாளி காமிச்சானு தெரியுமா அந்த உளவாளி கிட்டே போய் கேமரா காட்டுறானுங்கப்பா அவன் டமான ஒரு ஆளை போய் இடிச்சிட்டு கேரி அப்படின்னு சொல்ல அப்படியே கேரி பக்கத்துல பொண்ணு ஒருத்தி வரா அவ யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவ தான் யாழ் ஓகேவா அடங்கம்மால அவ அப்படி இந்த உளவாளியை பார்த்து என்னடா ஒழுங்கா வர மாட்டியா ஒழுங்கா நடந்து வர மாட்டியா அப்படின்னு சொல்ல அந்த உளவாளியுமே இல்ல நான் உள்ள ரேவை பார்த்துக்கிட்டு உங்களை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்து அந்த இடத்துல லீனு சொல்லிட்டு ஒருத்தன் என்ட்ராகிறான் அவனும் ரேவை பார்த்தியா எங்க பார்த்த அப்படின்னு கேட்க இப்ப அப்படியே மேட்சை காட்டுறானுங்க மேட்ச்ல அப்படியே ரெண்டு பேரும் வந்து நெத்தியடி சொல்லியடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்ண ரெண்டு பிளேட் சுத்திட்டே இருக்கு பட் அப்படியே டைம் போக வந்து பச்சை மண்டியம் பிளேட் இருக்கு தெரியுமா அவன் பிளேடு சுத்துறது மட்டும் இல்லாம வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பக்கம் அப்படியே வந்து ரவுண்ட் அடிக்குது லைக் ரவுண்ட் அடிக்குதுன்னா அந்த கடையை சுத்தி ரவுண்ட் அடிக்கல ஒரே இடத்துல இருந்து சாஞ்சினே இருக்கு ஓகேவா சோ அப்படி சாயும் போது டைசனும் அப்படியே வேகத்துல போய் அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறான் பட் ஸ்டார்டிங் வந்து அடிக்கும் போது எல்லாம் அந்த பிளேட் அப்படியே சாஞ்சி டிராகனுக்கே வந்து விளையாட்டை காட்டுது அந்த பிளேடு உடனே இதை பார்த்த சீஃப் மே என்ன இது எப்படி இந்த மூவ் எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல வந்து நம்மளோட டெட்டகர் கேட்க உடனே டெஸ்யூமே இதுதான் வந்து மங்கி ஸ்டைலு சோ இதெல்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட பார்க்கவே முடியாது சோ இதுவுமே வந்து ரொம்ப பலசாலியான ஒரு பிக் பீஸ் தான் சோ அந்த பிளேடு மட்டும் அடிச்சது அப்படின்னு பார்த்தா எதிர்க்க இருக்கிற பிளேட் வந்து ஒரே அடியில உடையதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல இதை கிட்ட டைசனும் அப்படியே ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு டிராகன் போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முன்னே சொல்றான் டைசன் சோ இப்படி சொல்ல அப்படியே வந்து டைசன் பிளேட் அப்படியே வந்து திசை மாதிரி அப்படியே சொல்லி ஏழா கூடமா வந்து அடிக்க போக அந்த பிளேட்ல அப்படியே வந்து மங்கி பிட் பீஸ் வந்து அந்த ஒரு பிளேட் அப்படியே வேகத்துல 5 பிளேடா மாறுது அப்படியே 5 பிளேடா மாறி டைசன் பிளேட் அந்த கடையை விட்டு வெளில தூக்கி அடிச்சிருது சோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து நம்மளோட டைசன் தோத்துறான் உடனே இதை பார்த்து பசங்க பண்ண நான் தான் சொன்னேன்
சொன்னல நீங்க எல்லாம் வந்து வேஸ்டா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்ல உடனே வந்து டைசனும் வந்து அவனோட பிளேட் பார்த்துட்டு நம்ம ஸ்கில்ல பிளேயிங் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் நம்ம தான் ஜெயிப்போம் டிராகன், போராட டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பச்சைக்கிழமை மண்டையின சண்டை கூப்பிட உடனே பச்சைக்கிழமை மண்டையின டே இப்பதான் நான் தோக்க அடிச்சேன் திருப்பி நான் தோக்க வரியா, சரி ஓகே நீ ஆசைப்படுறேன்னா உன் ஆசையை முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இன்னொரு ஃபைட் அங்க நடக்குது. அதே மாதிரி ரெண்டு பேரும் நெத்தியடி சொல்லியடி சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து டைசனோட பிளேட் கடாய் சுத்தினே இருக்க அந்த பச்சைக்கிழமை மண்டையினும் அதே ஸ்டைல்ல பீஸ்ட் ஏஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு மங்கி பீஸ்ட வந்து இவன் சமன் பண்ண உடனே டைசனும் ஓ மங்கி பீஸ்ட் போற எனக்கு மிஸ்டேக் ஏன் டிராகன் போற நான் காட்டுறேன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகனை கரெக்டா கூப்பிட அப்படி அந்த இடத்துல சூறாவளி வர ஆரம்பிச்சிருது. சோ அந்த பச்சை கலர் மண்ணினோட பிளேட பொறுத்த வரையுமே வந்து ஸ்பீட் வரும், ஸ்பீட்ல தான் வந்து தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு சொல்லிட்டு சாயும், அந்த சாய் தான் வந்து திங் வந்து ஆப்பனோட பிளேடரை வந்து குழப்பம் ஓகேவா. பட் வந்து ஸ்டோம்ல அதாவது வந்து லைக் சூறாவளியில அந்த பிளேட் அப்படி காத்துல பறக்க ஃபுல்லா வந்து ஸ்பீட் எல்லாம் ஸ்லோ ஆகிடுது. சோ அதனாலயே வந்து அவனோட பிளேடு அங்கிருந்து தூக்கி அடிக்கப்படுதுன்றதுதான் உண்மை. சோ அப்படி ரெண்டாவது டைசன் ஜெயிக்க உடனே பச்சை மண்ணி காண்டா எடுத்து ஐயோ நம்ம எப்படி தோத்தோம், நம்ம எப்படி இடத்துல தோத்தோம் அப்ப நம்ம நோச்சிட்டு இருக்க உடனே பச்சை மண்ணி ஒரு ரவுண்ட் இருக்குல்ல ஒரு ரவுண்ட் வாடா ஜெயிச்சு அவங்க ஜெயிக்கிறேன்டா அப்படின்னு மாதிரி சொல்ல கரெக்டா டைசன் கரெக்டா கூப்பிடுறான். சோ அப்படி இவங்க லாஸ்ட் ரவுண்ட் கடைசி ரவுண்டுக்கு ரெடியா இருக்கு. உடனே சொல்ற குரல் வருது, யார் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம தலைவர் யாரு நம்மளோட உளவாளி வராரு. அவளை பார்த்து பச்சை மண்ணி உனக்கு இங்க வேற உனது அப்பயே போ சொன்னேன் நீ நான் பண்றேன் அப்படின்னு கேட்க உடனே அந்த உளவாளிக்கு முறையா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே மொராயா அப்படியே வந்து பிங்க்ல பண்ணக்காரு ஓகேவா. சோ அப்படியே வந்து முன்னாடி வரா. உடனே அதை பார்த்தாரு மொராயா நீங்க என்ன பண்ற, எனக்கு தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கியா, நான் தான் ஒயிட் இருந்து லீவ் ஆகிட்டேனே நீ என்னங்க பண்ற அப்படின்னு கேட்க உடனே மொராயாவும் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படி சொல்லிட்டு யாரா சொன்னா நீ இப்படி நம்பிட்டு இருக்க, ஏன் உன்ன மாதிரி எல்லாம் டீமை ஏமாத்துற ஒருத்தர் சாம்பியன்ஷிப்ல கத்துக்கும் போது ஏமாந்தாங்க நாங்க கத்துக்க கூடாதா, நாங்க சாம்பியன்ஷிப்ல கன்ஃபார்ம் ஜெயிக்க தான் போறோம், ஜெயிச்சிட்டு நாங்க அடுக்கிற கப்ப பார்த்தோன்னே வந்து எங்க கிட்ட வந்துடாதாரு, நாங்க கலந்து உங்க டீமை தோக்கடிக்க போறது உறுதி தாண்டா அப்படின்னு சொல்ல அப்படியே டைசன் தூரத்துல இருந்து அங்க இருந்து முதல்ல நகுந்துவாரு. அவங்க வந்து நம்மளோட நம்ம எல்லாரும் பிரிக்க பாக்குறாங்க, நீ நவுந்துவாரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல வந்து ஒருத்திங்க நீ நாங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு புது வாய்ஸ் கேக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா அவன் தான் லீயாமா. சோ அவன் அப்படியே உள்ள வந்து என்ன பண்ற ரே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதோ சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போறியாமா கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரேவுமே ஆமா நான் கலந்துக்க தான் போறோம் அப்படின்னு சொல்ல உடனே லீவே ஓ அந்த டீமா பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க ஆனா ரொம்ப கத்துக்குட்டி மாதிரி இருக்காங்கடா, இந்த குழந்தை பசங்க எல்லாம் வச்சு எப்படா ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போக உடனே காய் யாரா பார்த்தா நீ குழந்தை டீம் சொல்ற வாழ நம்ம சண்டை செய்யல குழந்தை டீம் சொல்றல ஏன் கூட சண்டை செய் உடனே எப்படி அடிக்கிற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி வந்து காய் பேசுறான். உடனே இதை பார்த்த லீயும் அப்படியே காய் பேட பார்த்துட்டு எனக்கு சண்டை போடணும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்டா, அதாவது வந்து எனக்கு மூடு வந்தா நான் சண்டை போடுன்ற மாதிரி வந்து லீ சொல்லிட்டு போக இதை பார்த்து காயுமே அப்படியே இப்ப எப்படி ஓடி அதே மாதிரி பயந்து ஓடி என்னை பார்த்து பயமாடா அப்படின்னு சொல்ல லீவும் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து கிளம்புறான். இதை பார்த்த மாதிரியாவும் காய் நம்ம வேணா சண்டை போடலாமா அப்படின்னு கேட்க காயுமே ஏய் சி உனக்கு எனக்கு என்ன சண்டை உங்க சண்டை போடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்ல மரியா உடனே காண்டாகி நான் பொண்ணு சொல்லி இக்னோர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பிளேட் அங்கிருந்து அப்படி சீக்கிறா. சோ அப்படி அவ லான்ச் பண்ண அந்த பிளேட் அப்படியே காயை நோக்கி அடிக்க வருது. அப்படி தானே அடிக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படியே வந்து கடாய் இருக்கு அந்த கடாயை சுத்தி 2-3 ரவுண்ட் போட்டு அப்படியே வந்து அகைன் வந்து மரியா கைக்கே போயிடுது. என்னதானே ஆச்சு ஏன்னா அந்த பொண்ணு இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கு. அந்த கடாயை அப்படியே துண்டு துண்டு அப்படி வெட்டு பீஸ் ஆகுது. அதை பார்த்த சீஃபோட பீஸ்டான டெசியுமே என்ன இது இப்படிப்பட்ட ஒரு பவர் இப்படிப்பட்ட பவர் நான் பார்த்தே கிடையாது, இந்த பிளேட் உசாரா தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே வந்து அந்த மரியாவும் ரேவை பார்த்து உன் தோல்வி என் கையில தான் ரே அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே வந்து அதோட ஒயிட் டேக்கர் டீம் அப்படியே வந்து கிளம்புது. பிளேட் டேக்கர்ஸ் எல்லாம் இங்க இருக்கானுங்க. சோ அப்படியே அவனுங்க யாரா அவனுங்க எங்க இருந்தா வந்தானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரே கேட்கிட்டு இருக்க ரேவுமே அதெல்லாம் ஒரு பெரிய கதை பண்ண மாதிரி சொல்ல உடனே டைசனும் சரி ஓகே அவங்க வந்து உன்னை ஏமாத்திட்டாங்க சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்க உடனே வந்து ரேவுமே ஆமாண்டா அவங்க சொல்றதுதான் உண்மை நான் அவங்களை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்ல உடனே காயும் டே டம்மிகளா குழந்த மாதிரி வந்து பேசினா இருக்காதீங்கன்னா தலை வலிக்குது எனக்கு அவனை ஒரு 3 மணி நேரத்துக்கு விட்டீங்கன்னா அவனே வந்து ஏஞ்சி வந்துருவான் நீ அவனை சாகடிக்காதீங்க அப்படின்னு மாதிரி பேசி கத்திட்டு போக உடனே டைசோட மேக்ஸும் பாரு அவன் திட்டுறான் அந்த பொண்ணு வந்து அசிங்க பத்தி சொல்லிட்டு காய் காண்டாகிறான் போல காயே காண்டாற அளவுக்கு அந்த பொண்ணு பண்றதுக்காக அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இவங்க வந்து சொல்றது காய கொஞ்சம் நெக்கலா பேச உடனே இதை பார்த்து ரே சிரிச்சிடறான். உடனே ரே சிரிச்சுட்டு இது மர வாழ்க்கையில சிரிச்சதே கிடையாதா இப்பதான் இவ்வளவு சிரிக்கிறேன் நானு ஏன்டாரு முக்கியமான நேரத்துல சிரிப்பை தின்னுருக்கீங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்படியே அந்த நாள் எல்லாம் முடியுது. அப்படியே அடுத்த நாள் விடியுது. அப்படியே அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரோமு புயல் மழை சொல்லிட்டு எல்லாங்கிறது காலி ஆகுது. ஸோ அப்படியே இவங்களுமே வந்து சாம்பியன்ஷிப்புக்கு அந்த கண்ட்ரி போக அப்படியே பிளேன்ல ஏறி உட்காந்துட்டாங்க. ஸோ அப்படியே பிளேன்ல ஏறி உட்கார சைனா விட்டு நம்ம ஏரோப்ளேன் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு மக்களே.
சோ அப்படியே வந்து வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா பிளேட் பிரேக்கர்ஸோ இறங்கி கரெக்டா வந்து அந்த ஸ்டேடியத்துக்கு போனோம்ல. சோ அதனால வந்து வண்டியில ஸ்டேடியத்துக்கு போயிட்டு இருக்காங்கப்பா. சோ அப்படி போகும்போது இடத்தெல்லாம் பாக்குறாங்க, இந்த அழகா பாக்குறாங்க. என்னடா அந்த கண்ட்ரி இவ்வளவு சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பாத்துக்கிட்டே அப்படியே வந்து பிளேட் ஸ்டேடியத்தை அடைகிறாங்க நம்ம பிளேட் பிரேக்கர். சோ அப்படி இவங்களுமே சரி ஓகே ஸ்டேடியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி நின்றா ஏதோ பெரிய கோபுரம் மாதிரி பெருசா இருக்குது. உடனே இதை பார்த்து நம்ம ஹீரோவான டைசன் மேடே என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்குது, இது இருக்கிற உயரத்தை பார்த்தா வானத்தை தொடும் போல, இதை பார்க்கும் போதே பயமா இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் இதுல போற ஃபைட்டும் சூப்பரா இருக்க போது நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள என்ட்ராக உள்ள அப்படியே டிஜே இருப்பார்ல. சோ அவர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி எப்படியோ ஏசியன் கப் அப்படின்றது ஆரம்பிக்க போகுது, அதுவும் இந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது. இந்த உயரமான கட்டிடத்துல யாரு மேல இருந்து கீழே வந்தாலும் இறந்து போயிடுவீங்க. சோ பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டிஜே பேசிட்டு இருக்க. இப்ப சண்டை போட்டுக்கான குரூப்பும் அறிவிச்சிட்டாங்க. சோ குரூப்ல பார்த்தா நம்ம டைசனான பிளேட் பிரேக்கர்ஸ் இருக்காங்களா. சோ யாரு நம்ம டைசனு, காயி, மேக்ஸி, ரே, சீஃப், சோ 5 பேரும் வந்து பிளேட் பிரேக்கர்ஸ்ல. சோ அவங்க எல்லாம் சேர்ந்து டீம் ஏல இருக்காங்க. சோ அப்படியே லீ யார மரியா சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒயிட் டைகர்ல. சோ அவங்க அப்படி பார்ட் பி ல இருக்காங்க. சோ இதுல மொத்தமா 2 குரூப் இருக்கு. குரூப் 1ல வந்து நம்ம பிளேட் பிரேக்கர்ஸ் இருக்காங்க, குரூப் பி ல வந்து நம்மளோட ஒயிட் டைகர்ஸ் இருக்காங்க. உடனே இத பார்த்து டைசனும் என்னடா குரூப் ஏ குரூப் பி னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க, சூப்பரா இருக்க போது நம்ம டீம் கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகும் அப்படிலாம் பேசிட்டு இருக்க. உடனே பக்கத்துல ஏன்னு சொல்லிட்டு சவுண்ட் வருது. யாரா அது அப்படின்னு பார்த்தா ஒயிட் டைகர் கேப்டனான லீ அங்க இருக்கான். உடனே லீயோ எங்கடா பெரியவங்களா சண்டை போடுற இடத்துல எங்கடா குழந்தை பசங்க வலிச்சு வந்திருக்காங்க, இங்க ஒன்னும் வந்து ஃபேஷன் ஷோனா காட்டல, நீங்க ஏன்டா வந்தீங்க அப்படின்னு கேட்க உடனே வந்து பிளேட் பிரேக்கர்ஸ் காண்டாயிடுது. உடனே பிளேட் பிரேக்கர்ஸும் நான் உங்களை தோக்கடிச்சிருவோம், தோக்கடிச்சிட்டு அப்புறம் இந்த வார்த்தை நீ பேசுறியா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் பேச அப்படியே ஒயிட் டைகர் யார் தான் வில போறான் பாடுறா, கன்ஃபார்ம் நான் உங்களை தோக்கடிச்சு தான் போவோம் அப்படின்ற மாதிரி பேச உடனே ரேவுமே சரி ஓகே நீங்க ஜெயிச்சிட்டு வாங்க களத்துல சந்திப்போம் அப்படின்னு சொல்ல உடனே கேப்டன் ஒயிட் டைகர் கேப்டன் லீவுமே ஆமா எங்க குரூப்ல இருந்து ஒருத்தங்க ஏமாத்திட்டு போலாம், அவனுக்கு உணர்த்த வேணாமா அவன் செஞ்சது தவறு அப்படின்னு. சோ கன்ஃபார்மா ஏமாத்தனா உணர அளவுக்கு நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ரேவுமே அப்படி நீங்க அடிக்கிற அளவுக்கு நாங்களும் விட மாட்டோம், நாங்களும் இறங்கி அடிப்போங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. சோ யாருக்கு அப்படின்னு பார்த்தா ஜப்பானை சேர்ந்த பிளேட் பிரேக்கர்ஸுக்கும் அப்புறம் சைனாவை சேர்ந்த தாய் குடும்பத்துக்குமா. சோ உடனே வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே ரேவுமே இந்த மேட்ச் நான் பாத்துக்கிறேன், இந்த ரவுண்ட் நான் முடிக்கிறேன் அப்படி சொல்லி ரே அப்படி ஏஞ்சி போக டைசனுமே ரே நீ கன்ஃபார்ம் மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், நீ ஜெயிச்சாதான் வந்து ஒயிட் டைகர்ஸ்க்கு நீ யாருன்றதை காட்ட முடியும், நம்ம ஒயிட் டைகர்ஸ் தோக்கடிச்சாகணும் ரே அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே ஒயிட் டைகர்ஸ் பத்தி என்கிட்ட பேசாத டைசன், கொஞ்சம் அவளை பத்தி பேச நிப்பாட்டு, அவளை பத்தி பேசினாலே எனக்கு தலைலாம் வலிக்குது, தேவையில்லாம என்கிட்ட ஒயிட் டைகரை பத்தி பேசாத டைசன் அப்படின்னு சொல்ல அப்படியே டைசனுக்கும் இன்னும் ஒயிட் டைகர் அவ்வளவு காண்டு அப்படின்றலாம் பேசிட்டு இருக்கான். இதை பார்த்த காயுமே ரே உனக்கு இன்னும் ஒயிட் டைகர்ஸ் மேல அவ்வளவு அக்கறையா இருக்கா அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்க. அப்படியே மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ரே ஆரம்பிக்க அந்த பக்கம் டோக்கோ அப்படின்ற மாதிரி ஒருத்த ஆரம்பிக்கிறான்ப்பா. சோ அப்படி 2 பேரும் வந்து நிக்க நெத்தியடி சொல்லியடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் பிளேட் அப்படி ரிலீஸ் பண்றானுங்க. சோ அப்படி ரிலீஸ் பண்ண மேட்ச் என்னதான் வந்து டம்மு டம்முன்னு சொல்லிட்டு 2 பேரும் சத்திங் சால்ட்டா போனாலுமே ஓரளவுக்கு மேல தாய் குடும்பத்தை சேர்ந்த அவனோட பிளேடு வந்து ஒரு மாதிரி வந்து சொல்றது ஐ திங்க் ஒரு பெரிய பிளேடு மாதிரி ஆயிடுது. அதனால அடிக்கிற அடி எல்லாம் வந்து நம்மளோட ரேவோட பிளேட் எல்லாம் அப்படியே பறக்குது. ஒரு அளவுக்கு மேல ரேக்கு என்ன பண்றதே தெரியல, பிகாஸ் வந்து ரேவோட பிளேட் ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிருது. உடனே மேக்ஸ் டைசன் மேல நம்பிக்கை இருக்கு, ரே கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகு அப்படின்னு சொல்ல காயுமே டைசன் கிட்ட ரே மட்டும் மேட்ச்ல தோத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கன்ஃபார்ம் அந்த டீம்ல இருக்கு தகுதியே கிடையாதுடா, அவனுக்கு தகுதி இருக்குது, அவன் உண்மையில பலசாலினா கன்ஃபார்ம் மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல டைசனும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் ரே ரே அப்படின்னு கத்த ரேமே சண்டை போட்டு இருக்கான். பட் ரேவோட பிளேட் தான் அடி வாங்கிட்டு இருக்கு. அப்படியே சீஃப்மே அந்த தாய் குடும்பத்தை சேர்ந்து அவனோட பிளேடு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அவனோட பவர்ஃபுல்லா பார்த்தா ரேவோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. மேபி இந்த பிளேடு மட்டும் இன்னும் சுத்தி இருந்துச்சு, இன்னும் ஸ்டேடியத்துல அடி வாங்கி இருந்தா அப்படின்னா அதுக்கு ரே இன்னும் அடி வாங்கி இருந்தா அப்படின்னா கன்ஃபார்மா வந்து அந்த தாய் குடும்பத்தை சேர்ந்தவன் ஜெயிச்சிருவான். நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் டைசன் அப்படின்னு சொல்ல டைசனும் என்ன பண்றது அப்படின்னு கேட்க உடனே காயுமே என்ன பண்றது தோத்துட்டா பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போலாம், அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல உடனே டைசன் காண்டி வாய போடுறா காய் அப்படின்னு சொல்லிட்டு ரே காவ அடிரேன்னு கத்தின்னு இருக்கான். உடனே ரொம்ப நேரம் வந்து தாய் குடும்பத்தை சேர்ந்து அந்த பிளேடு சுத்தினே இருந்துச்சுல, அந்த ஓவரா சுத்துறதுனால வந்து ஒரு அளவுக்கு மேல அந்த ஓனரோட கண்ட்ரோல் இழக்குது அந்த பிளேடு. சோ அதனாலேயே அப்படியே வந்து ஏகாவாட்டி சுத்தினே இருக்குது. ஐ திங்க் வந்து அது பாட்டுன்னு அது ஒரு திசையில போயினே இருக்கு. இதை பார்த்த ரேவுமே இதாண்டா நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மான் கரத்தை மாதிரி வந்து அந்த பிளேட் வந்து அவன் போயிட்டு சுத்த விடுறான். சோ அதனாலே தாய் குடும்பத்தை சேர்ந்து அவனோட பிளேடு கட்டுப்பாடு இழந்ததுனால அந்த பிளேடு கண்டமணிக்கா சொல்லிட்டு பாறை செவுரு சொல்லிட்டு அங்கங்க அடிக்க ஆரம்பிக்குது. சோ அப்படியே வந்து ஒரு அளவுக்கு மேல ஒரு பாறையில ஒரு பெரிய பாறை பிளேட்ல ஊந்து அந்த மேட்ச்ல ரே செய்கிறான். அந்த தாய் குடும்பத்தை சேர்ந்த அந்த ஆப்பனண்டோட பிளேடு அங்கேயே உடையுது. இந்த மேட்ச்ல ரேவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்க பிளேட் பிரேக்கர். சோ அப்படியே ஃபர்ஸ்ட் பிளேட் ஜெயிக்க உடனே டைசனே மேட்ச்ல ஓடி வந்து வாழ்த்துக்கள் அப்படி மாதிரி சொல்ல அப்படியே உடனே 2வது மேட்ச் ஆரம்பிக்குது. சோ அப்படியே 2வது மேட்ச்ல வந்து தாய் குடும்பத்தை சேர்ந்த
வாயிலின் அப்படின்னு சொல்றது சண்டை போட வரான். அவனோட ரெக்கார்டு எப்படி இருக்கு அப்படின்னா இது வரையும் வந்து எந்த சண்டையில தோத்ததே கிடையாதான். சோ அப்படி ஒருத்தர் தான் வந்து அங்க சண்டை போட வரான். சோ அவனை எதிர்க்க வந்து மேக்ஸ் வராரு. சோ அப்படியே இங்க மேக்ஸ் வர்சஸ் வயலின் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வரானுங்க. அந்த சண்டையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த வயலின் பிளேடு ஒரே இடத்துல சுத்துது. அதோட பவரே வந்து ஹீட் ஜெனரேட் பண்றதா. சோ ஹீட் ஜெனரேட் பண்றதுனால அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்து கேர் ஆகுது, ஒரு மாதிரி தண்ணி கடுக்க ஆரம்பிக்குது. அப்படி ஒரு மாதிரி ஹீட்டா இருக்கு. சோ லாங்ல இருக்கிறவங்களும் அவங்களுக்கே ஹீட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா மேட்ச்ல இருக்கிற மேக்ஸ் இருக்கான் தெரியுமா, அவனால வந்து நிக்கவே முடியல, அப்படி உள்ள மாதிரி போறான். அதே சேம் டைம்ல மேக்ஸோட பிளேடு மேல பெயிண்ட் வச்சிருப்பாங்கல, அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து தெறிக்க ஆரம்பிக்குது. மீன்ஸ் அந்த பிளேடே உருகுற அளவுக்கு அங்க ஹீட் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படியே வந்து மேக்ஸோ அப்படி தோக்குற அளவுக்கு போக உடனே சீஃப்மே கண்டுபிடிக்கிற ஓகே ஹீட் ஜெனரேட் ஆகுது பண்ணணும், நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. இன்னதான் ஒரு பிளேடு ஃபுல் ஸ்பீட்ல சுத்தினாலுமே ஏதாவது இடத்துல எண்ட் ஆகணும்ல. சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே தெரியும் நம்ம மேக்ஸோட பிரேசில் பிளேட் அப்படின்றது ஸ்டாமினா டிஃபென்ஸ் மோட். சோ அதனால ரெண்டும் சண்டை போட ஒரே தர சுத்துறதுனால வந்து ஒரு அளவுக்கு மேல அந்த பிளேட் உள்ள ஆரம்பிக்குது. அதாவது வந்து ஆப்போனன்ட்டோட வயலின் பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேட் வந்து ஒரே தர சுத்தினாதான் ஹீட் ஜெனரேட் ஆகும். சரியா? சோ இன்னதான் ஒரு பொருள் சுழன்று இருந்தாலுமே அது ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும். சோ அதே மாதிரி ஆப்போனன்ட்டோட வயலின் பிளேட் அப்படியே நிக்க இதான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் அப்படியே ஃபுல் ஸ்பீட்ல போய் அந்த பிளேட் அடிக்க அந்த பிளேட் அப்படியே அங்க தோக்குது. ரெண்டாவது பையனும் பிளேட் பிரேக்கர்ஸ் அடிக்கிறாங்க. சோ அப்படியே அடுத்த மேட்ச் ஆரம்பிக்குது. அடுத்த மேட்ச்ல பிளேட் பிரேக்கர்ஸ் சார்ந்த கதாநாயகனான டைசனுக்கும் அந்த தாய் குடும்ப தலைவரான டாமி அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வரான்பா. சோ அப்படி ரெண்டு பேரும் ஸ்டேடியத்துல நிக்க நம்மளோட கதாநாயகனான டைசனும் அப்படியே பிளேட் எடுத்து நிக்க ஆஃப் பண்ணிக்கிட்ட பார்த்தா பிளேடே இல்ல. உடனே வந்து பிளேட் பிரேக்கர்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டேடியத்துல ஆளா இருந்தாலும் சரி, இல்ல கமெண்ட்ரி பண்ணாலும் இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒண்ணும் புரியலன்னா பிளேட் இல்லாம வரான். எப்பறம் பிளேட் சண்டை போட போறான் அப்படின்னு பார்த்தா தலைவர் வந்து லான்ச்சர்ல வந்து கால்ல வச்சிருக்காரு. அதாவது வந்து லான்ச்சரே கால்ல வச்சிருக்கான் தலைவர். சோ அதை பார்த்து டைசனுடைய என்னடா இப்படி எல்லாம் ஒரிகடா என்னடா பண்றீங்க அப்படின்னு நினைச்சிருக்க. அப்படியே வந்து நெத்தியடி சொல்லிடி அப்படி சொல்லிட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. சோ கால்ல வந்து தீ லான்ச் பண்ணனால வந்து டைசன் பிளேடோட அவன் பிளேட் வந்து ரொம்ப சுத்த ஆரம்பிக்குது. உடனே அதெல்லாம் அனலைஸ் பண்ண நம்ம சீஃப்மே அவன் பிளேட பார்த்தா ஃபுல் ஸ்பீட்ல சுத்துது. இதுதான் வந்து தாய் பரம்பரையோட வந்து ஐ திங்க் நம்ம எப்படி கிக் பாக்ஸிங் சொல்றோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்டைல். அது மட்டும் இல்லாம எப்படி இதை பயன்படுத்துறது கஷ்டமோ அதே மாதிரி இதை பயன்படுத்துறாங்கன்னா அவங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இது டைசனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்க போகுது. ஐ திங்க் வந்து டைசனுக்கு ரொம்ப கடுமையான ஃபைட்டா தான் இருக்க போகுது. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க டைசனை வந்து நின்றாலும் அடிக்கிறாங்க, உட்கார்ந்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாமி வந்து நம்ம டைசன் பிளேட போட்டு அடிச்சுனே இருக்கான். சோ ஒரு ஆளுக்கு மேல நம்ம காய் மூவ் பண்ணுவோம்ல, அதாவது எகிரி வந்து கரெக்டா டைசனோட பிளேட் மேல உட்கார்ந்து நம்மளோட டைசன் பிளேடு திங்க் தோக்கடிச்சிருப்பான் தெரியுமா. சோ அதே மாதிரி டாமி பிளேடு எகிரி வந்து டைசன் தலைமாலியே டைசனோட பிளேடு மேல தலைமாலியே வந்து டங்கு போட்டு அடிச்சுட்டு இருக்க. ஒரு ஆளுக்கு மேல டைசனோட பிளேடு அப்படி அடித்தாங்க. அப்படியே வந்து ஆத்துல இருந்து அப்படி மலையில இருந்து அப்படி ஆத்தனும் கீழே விழுது. அதாவது ரியல் பிளேஸ் வச்சு உருவாக்கி சொன்னாங்க தெரியுமா, அந்த ரியல் பிளேஸ் கீழே தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ அப்படியே மலை மேல இருந்து அப்படியே ஆத்தனும் கீழே விழ உடனே டாமியும் வந்து சொல்றது ஜெயிச்சு அவன் அடிச்சவன் அப்படின்னு தெரியுமா. அந்த ஒரு ஆர்வத்திலே வந்து அவனும் சேர்ந்து டைசன் பிளேட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க அவனுக்கு கீழே குதிக்கிறான். பட் டைசனோட பவர் என்ன, ஒரு சூறாவளி எழுப்பி அவன் பிளேட் ஐ திங்க் ஆப்போனன்ட் பிளேட் தூக்கி வெளில அடிக்கிறது தான். பட் இந்த தடவை காத்து மட்டும் இல்லாம கீழே தண்ணி இருக்குல்ல. சோ இது வந்து நம்ம டைசனுக்கு ஒரு அட்வான்டேஜா போயிடுது. சோ டைசன் இதான எதிர்பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கரெக்டா நம்மளோட டிராகனை கூப்பிட அப்படியே வந்து டொர்னாடோட சேர்ந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகி ஒரு அலை வந்தோடனே அந்த அலையில அப்படியே வந்து ஆப்போனன்ட் பிளேடான டாமி பிளேடு தூக்கி வெளில அடிக்கப்படுது. சோ மீன்ஸ் கரெக்டா மூணாவது மேட்சுமே வந்து டைசன் ஜெயிக்கிறான். சோ 3 மேட்ச் ஜெயிச்ச பிளேட் பிரேக்கர்ஸ் அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறாங்கன்றதா உண்மை. சோ அப்படியே வந்து பிளேட் பிரேக்கர்ஸ் எல்லாரும் ஓடி வந்து டைசன்கிட்ட சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல உடனே வந்து டாமி குரூப் அப்படின்னு மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே பிளேட் பிரேக்கர்ஸ் என்ன அப்படின்னு கேட்க அந்த டாமி குரூப் நீங்க சூப்பரா ப்ளே பண்ணீங்க, உங்களை நாங்க இதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷனா வச்சுப்போம், ஒரு டீம் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை உங்ககிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல நம்மகிட்ட இது நான் ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்களும் சூப்பரா ப்ளே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. சோ அப்படி இதெல்லாம் முடிய குரூப் பியோட சைட்ல வந்து பிளேட் பிரேக்கர்ஸ்க்கும் டாமி குரூப்பும் நடந்தது. பட் வந்து குரூப் பி ல வந்து ஒயிட் டேக்கர் என்ன பண்றாங்க தெரியல. சோ அதனால பிளேட் பிரேக்கர்ஸ் குரூப் 2 எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. எக்ஸ்பெக்ட் காய். சோ காய் வராம ஒயிட் டேக்கர் என்னதான் நடக்குது, ஒயிட் டேக்கர் தோத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி உள்ள போய் பார்த்தா ஒயிட் டேக்கர் 2-0 அப்படின்ற மாதிரி லீட்ல இருக்காங்க. அப்படி சண்டை யார் அப்படின்னு பார்த்தா யாரான மரியாக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆப்பரண்ட் ஒருத்தன் இருக்கான். ஆப்பரண்ட் பேர்லாம் காட்ட மாட்டானுங்க, லைக் வந்து ஆப்பரண்ட் டீம் பேரே காட்ட மாட்டானுங்க. அப்படியே மரியாதை இப்ப முடி அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு பிட் பீஸ் வருது. இதை பார்த்து டைசன் இவகிட்ட ஓன் பிட் பீஸ் ஒன்று இருக்கா, சரியா போச்சு போ அப்படின்னு சொல்ல பிட் பீஸ் அப்படியே வந்து ஆப்பரண்ட் பிளேட துண்டா வெட்டுது. அதை பார்த்து டைசன் நம்ம ஆப்பரண்ட் பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னா நமக்கு பயமா இருக்கும். பட் எனக்கு அந்த பயமே கிடையாது, உங்களை பார்க்கும்போது எனக்கு மாதிரி வெறி பத்தல கன்ஃபார்மா உங்களை தோக்கடிப்பண்டா அப்படின்ற சொல்ல. சோ அப்படி இதெல்லாம் பேசி முடிய நைட்டும் வந்துருச்சு. நைட் வந்து டைசனு மேக்ஸ் காயிரே சொல்லிட்டு 4 பேரும் தூங்கிட்டு இருக்காங்கப்பா. எங்கடா 5 பேர்ல ஒரு ஆளை குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் எங்களை தேடி பார்த்தா சீஃப் வந்து டெசி கிட்ட பேசிட்டு இருக்கா. இது மாதிரி வந்து நாளைக்கு மேட்ச் இருக்கு, நம்ம என்னதான் பண்ண போறோம், எப்படியும் மேக்ஸ் டைசன் காய் அடுத்த லெவல் எடுத்துன்னு போறது அப்படிலாம் சீஃப் வந்து டெசி கிட்ட பேசிட்டு இருக்க. இப்போ அப்படியே வந்து ஒயிட் டேக்கரும் காட்டுறானுங்க. ஒயிட் டேக்கரும் கெவினும் இதான் கரெக்டான டைம், இப்போ கிளம்புனா கரெக்டா
இருக்கும், யாருக்கும் தெரியல, போலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா நடக்க உடனே ஹே சொல்லி குரல் வருது. யாரான்னு பார்த்தா அங்க பார்த்தா ஆளு மரியா வந்துட்டா. உடனே மரியாவும் எங்க போற இந்த டைம்ல என்னடா வெளில வந்திருக்க அப்படின்னு கேட்க உடனே கெவினுமே இல்ல ஒரு சின்ன வேலை இருக்கதா முடிச்சிட்டு வரேன்னு போறேன். உடனே மரியாவும் நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க, நான் பாத்ரூம் வருதா அப்படின்னு கேட்க உடனே கெவினும் இல்ல பாத்ரூம் வரல, ஒருத்தனை பழி வாங்க போறேன், நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டு போனால அவன் அப்படியே பறிச்சுட்டு வர போறான் அப்படின்னு சொல்ல உடனே மரியாவும் அதெல்லாம் பண்ணாதடா கெவின், நம்ம ஒயிட் டைகருக்குன்னு சில மரியாதைகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில கொள்கைகள் இருக்கு, நம்ம இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது கெவின் அப்படின்னு சொல்ல உடனே கெவினுமே உனக்கு என்ன தெரியும், அவன் நம்மளை ஏமாத்திட்டான், கன்ஃபார்மா வந்து அந்த விஷயத்துக்காக வந்து வழி உணர்ந்தே ஆகணும், நான் இப்ப போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கவின் அங்க இருந்து கடகரு கூடு இவனுங்க இருக்க பிளேஸ் ஓடி வரான். சோ அப்படியே டிசியுமே நாளைக்கு எப்படி இருக்க போகுது, நாளைக்கு எப்படிலாம் வந்து ஏத்த போற ஒயிட் டைகரோட பிளேட்ஸோட ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க என்னென்ன பவர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டெசியுமே அந்த குரூப்ல மரியாதை ஒருத்தருக்கு அவ வந்து கேலக்சின்ற மாதிரி பிளேட் பிளேட் யூஸ் பண்றா, அவரோட அட்டாக் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுவரை அவ தோத்ததே கிடையாதாமா யார்கிட்டயுமே. சோ மேபி டைசன் மேக்ஸ் சொல்லிட்டு யாரா இருந்தாலும் அவளை தோக்கடிக்கணும் அப்படின்னாலுமே நீங்க வச்சுக்கிற பவர்ஃபுல் சக்தி தான் உங்களுக்கு ஒரு ஷீல்டாவே இருக்கும். சோ உங்களோட பவரே அங்க ஷீல்டா இருக்கு அப்படின்னா உங்களோட ஷீல்டு எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு பாருங்க அப்படி மாதிரி டெசி சொல்ல இந்த இடத்துல உடனே வந்து அந்த கெவின் வந்து பூந்துடுறான். அவன் உடனே நான் வரதுக்குள்ள நிறைய செக்யூரிட்டி இருக்குன்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல ரொம்ப சுலபமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கத்திங்க வந்து இருக்க உடனே அப்படி போடுங்களா இப்படி போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சவுண்ட் வந்து இருக்கு. என்னடா சவுண்ட் ஏடா கூடமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கெவின் எட்டி பார்த்தா தலைவர் டைசன் வந்து தூக்கத்திலே வந்து பணத்தின் இருக்கான். உடனே அதை பார்த்து கெவினுமே இவனுக்கு வேற வேலையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரேவ் பத்தி ரேவ் பார்த்து ரேவோட பிளேட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ரே பிளேட் வந்து ரே கையில தான் வச்சிருக்கான். சோ உடனே அதை பார்த்து கெவின் இதுதான் கிடைச்சான சான்ஸ், இந்த நேரத்தில் அவன் பிளேட புடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேட் எடுத்து அவன் பிளேட் அடிக்கிறதுக்கு தயாரா வச்சுட்டு இருக்கான். சோ அப்படி வைக்க உடனே மரியாதை வேர்ட்ஸ் தான் வந்துட்டு போகுது. அதாவது கெவின் கிளம்பும்போது மரியா சொல்றப்பால இதெல்லாம் பண்ணாதடா, ஒயிட் டைகரோட கொள்கைகள் இது எதிரானது, இது ரொம்ப தப்பான விஷயம்டா அப்படின்னு சொல்றப்பால சோ இது மாதிரி மரியா பர்சனல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுனால உடனே கெவினுமே ச்சே இப்படி எல்லாம் பண்ண கூடாது, நீ பொழைச்சு போறே, ஒயிட் டைகர் கொள்கைக்காக உன்னை பாக்குறேன், பட் நான் இப்ப பாரம்பரியம் பாக்குற மாதிரி கன்ஃபார்ம் மேட்ச்ல பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கெவின் அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். அவன் அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடக்க உடனே ரேக்கு முடிப்பு வந்துருது. அப்படி இப்ப கெவினை காட்டுறானுங்க. கெவின் அப்படி நடந்து வந்துட்டு இருக்க சரி நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அட்லீஸ்ட் வந்து இவனோட ஸ்கில்ஸ் என்ன இவனோட பவர் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பான். கன்ஃபார்மா வந்து சீஃப்ன்ற பையன் இருப்பான்ல காட்டி போடுன்னு சோ அவன் கன்ஃபார்ம் இங்க தான் இருப்பான். சோ லேப்டாப் ஆட்டே போடணும்னா நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படியே வந்து ரூமே கண்டுபிடிக்கிறான் கெவின். அங்க பார்த்தா சீஃப் வரக்கால எப்பா இன்னும் இவ்வளவு வேலை இருக்கு அவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயர்டா இருக்கு நான் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் அப்படியே அங்க கொஞ்சம் ஏஞ்சி கிளம்புறான். சோ இதை பார்த்த கெவினுக்கு இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சொல்லிட்டு அவங்களோட காப்பி கார்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது வந்து ஒரு மெமரி கார்டு சேவ் பண்ணி வைப்பாங்கல்ல, சோ அதே மாதிரி அந்த மெமரி கார்டு திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு டிஸ்க் எடுத்து கடகன லேப்டாப்ல சொருவி பிசில இருக்கிற சாஃப்ட்வேர் ப்ரூஃப் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு டிஸ்க்ல டவுன்லோட் பண்ணிக்கிறான். பட் அப்படி டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க உடனே வந்து அந்த இடத்துல சீஃப்மே வந்துடுறான். சீஃப்மே உடனே நீ என்னடா பண்ற, ஒயிட் டைகர் சேர்ந்த நீ என்னடா இங்க பண்ற, உனக்கு இங்க வேலை அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல கரெக்டா வந்து அந்த டிஸ்க்ல டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருது. உடனே கவினும் வந்து டவுன்லோட் ஆன டிஸ்க் எடுத்துட்டு கடகடன்னு அங்க இருந்து ஓடுறான். சீஃப் அப்படியே நில்றா ஓடாத அப்படி சொல்ல பட் கெவின் வந்து ரொம்ப தூரம் ஓடி வந்துடுறான். பட் அப்படி ஓடி வந்து பக்காங்க பார்த்தா ரே நின்று இருக்கான். உடனே கெவின் நீ என்ன பண்ற ரே, உன அப்பே தூக்கல நினைச்சு நீங்க என்ன பண்ற அப்படி கேட்க உடனே ரேவுமே கெவின் எதுக்கு இங்க வந்த, நீ என்ன பண்ண போறனா தெரியல, ஆனா அதுல காப்பி எல்லாம் சீஃப் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கான், அவனோட உழைப்பு அதெல்லாம் இது மாதிரி திருடாத கெவின், நியாயமா நடந்த கடா அப்படின்னு சொல்ல உடனே கெவினுமே நாயத்தை பத்தி நீ பேசாதே, எங்களை அம்போன்னு விட்டுட்டு வந்தவன் நீ எல்லாம் நாயத்தை பத்தி பேச தகுதியே இல்லாதவரே, அது மட்டும் இல்ல மரியா நீ ரொம்ப காயப்படுத்திட்ட, உன்னாலதான் மரியா இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கா, நாங்கெல்லாம் உனக்கு மன்னிக்கவே மாட்டோம், உனக்கு ஒயிட் டைகர் இருக்க தகுதியே இல்ல ரே அப்படின்னு சொல்ல இப்ப சீஃபை காட்டுறானுங்க. சீஃப் அப்படியே இல்லாத பொல்லாதமா போயிட்டு மேக்ஸ் காய் டைஸ் எல்லாம் எழுப்பி விட்டு பிளேடு திருட்டானுங்க, நம்ம காப்பியை திருட்டானுங்க, ஏந்திரடா அப்படின்னு சொல்ல 4 பேரும் ஊந்தச்சின்னு அந்த ஸ்டேடி தர சொல்றது இவனுங்க எதுக்கு ரேவும் கெவின் இருக்கானு தெரியுமா அந்த இடத்துக்கு ஓடி வரானுங்க. உடனே அப்படி இப்ப இந்த இடத்துல உடனே வந்து கெவினுமே சரி ஓகே என்ன உனக்கு இந்த காப்பி தானே வேணும், தென் ஓகே நீ என்கிட்ட போட்டிட்டு எப்படியாச்சும் ஜெயிச்சிட்ட அப்படி இந்த காப்பி உங்ககிட்ட கொடுத்துறாரு, பட் நீ என்ன ஜெயிக்கணும்டா, எப்படி என்ன ஜெயிக்கிறியா அப்படின்னு கேட்க ரேவுமே உன் ஆசை அதுதானா நானும் நிறைவேற்றுறேங்க வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நெத்தி அடி சொல்லி அடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்றானுங்க. பட் பண்ண ஆரம்பத்தில் கெவின் சில மூவ்ஸ் எல்லாம் பண்றான். அதை பார்த்த ரேவுமே பரவாயில்ல நீ எவ்வளவு கத்துக்கிட்ட, ஆனாலும் மேட்ச முடிய போறது நான் தான் கெவின் அப்படின்னு சொல்லிட்டு ரே அப்படியே தன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு அந்த பிளேட போட்டு தாறுமாறா அடிக்கிறான். இது எல்லாம் பார்த்தா கடைசியா வந்து நம்ம ரே பிட் பீஸ்டையும் கூப்பிட தோல்வியை உணர்ந்த கெவின் உடனே ரே கிட்ட ரே விட்டு ரே நான் தெரியாம தான்
அவங்ககிட்ட வந்து போட்டிட்டேன். ஏன்னா மன்னிச்சுக்கே, நம்ம முன்னாடி தான் இருந்துமே மறந்துட்டியாரு அப்படின்லாம் சொல்ல ரேக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படி பிட் பீஸ் இருக்கும் போதே வந்து ஐ திங்க் வந்து அவுட் சைட்ல இருக்கும் போதே அவன் தயவு பார்த்து அப்படியே அமைதியா இருந்தோனே அப்படியே பிளேப்ல இருந்தா அவன் பிட் பீஸ் அப்படியே காணாம போகுது. அதாவது ரே பிளேப்ல இருந்தா ஒயிட் டைகர் அப்படியே காணாம போயிடுது. அதை பார்த்த கெவினும் இப்படி ஏமாந்துட்டியே, இப்ப அவனை முடிக்கிறான் பாரா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிளேடு வச்சு அப்படியே ரே பிளேட் போட்டு அடிக்க ரேக்குமே ஒன்னும் போல எங்கடா பிட் பீஸ் எங்க போச்சு, எப்படிதான் வந்து நான் எப்படி நான் இந்த இடத்துல வந்து ஏமாந்தேன், நான் எப்படி அசட்டியா இருந்தேன், எப்படி நான் இந்த இடத்துல வந்து ஏமாந்தேன், அது இவங்கிட்ட எப்படி நான் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ரே பிளேப்ல இருந்த ஒயிட் டைகர் அப்படியே ரே பிளேப்ல இருந்து கரெக்டா வானத்தை நோக்கி போயிடுச்சு. அதாவது ரே பிளேட்ல வந்து பீஸ்ட் வந்து காணாம போயிடுச்சு. ஓகேவா? சோ இதனாலேயே ரே பிளேட்ல இருந்து ஸ்பீடு பவர் ஸ்டாமினா சொல்லிட்டு எல்லாம் அப்படி நிக்குது. அப்படியே இப்ப ஒயிட் டைகர் காட்டுறானுங்க. ஒயிட் டைகர் அந்த மரியாவும் அப்படியே வந்து ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருக்க. உடனே அதை பார்த்த லீவுமே என்ன ஆச்சு, ஏன் வந்து வெளியில இருக்க, ஏன் என்ன ஆச்சு மரியா அப்படின்னு கேட்க உடனே மரியாவும் இல்ல இடி வந்ததுன்னு நான் வந்து ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருக்கேன், அதை தூக்கி ஏஞ்சிட்டலி நீ தூங்கலி அப்படின்னு சொல்லிட்டு மரியாவை காட்டுறானுங்க. மரியா அப்படியே ஜன்னல் எட்டி பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா. சோ அப்படியே அழுதுகிட்டு என் காதல எப்படியே உங்ககிட்ட சொல்ல, நீ எங்க டீம்ல இருந்து போயிருக்கலாம், ஏன் என் கூட இருந்த நேரத்தை ஒதுக்கி கூட நீ காணாம போயிருக்கலாம், ஆனா என் அன்பும் என் காதலும் உன்னை விட்டு போகாதுரே அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே மரியாதை பக்கம் அழுக. அப்படியே ரேவை காட்டுறானுங்க. ரே அப்படியே சில மாதிரி நிக்கிறான். என்ன ஆச்சுதான் ஆனதுன்னு சொல்லிட்டு எதுவுமே ரேக்கு புரியல. அப்படியே அந்த கெவின் இதான கேப் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிட் பீஸ் எழுப்பி கரெக்டா ரே பிளேட் அடிக்க போக அப்படியே அந்த இடத்துல இன்னொரு பிளேட் வந்து கெவின் பிளேட் அடிக்க கெவினோட பிளேட் அப்படியே வெளில போகுது. யார் தாண்டா அது அப்படின்னு பார்த்தா அங்க பார்த்தா வந்து நம்ம டைசன் மேக்ஸ் காய் எல்லாம் வந்துட்டாங்க. உடனே டைசன் நீ எதுக்கு வந்த, என்ன வேவ் பக்கம் வந்தியா, நீ எடுத்த அந்த கார்டியன் சிப்பிங் தயவு செஞ்சு கொடுத்துரு கெவின், இதெல்லாம் சீஃபோட உழைப்பு அப்படி சொல்லி டைசன் சொல்ல உடனே கெவின் அப்ப எங்களை தோக்கடி, என்ன தோக்கடிச்சிட்டு வாங்கிக்கோ டைசன் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த இடத்துல டைசன் வர்சஸ் கெவின்ற மாதிரி சண்டை ஆரம்பிக்குது. இவனும் நெத்தியடி சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்றானுங்க. அப்படி கரெக்டா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்ச 3 செகண்ட்லயே வந்து அந்த சண்டையில வந்து டைசன் சண்டை ஜெயிச்சு போட்டுறான். அந்த சண்டை அப்படி ரொம்ப நேரம் நீடிக்கல. உடனே தோல்வி அடைந்த கெவினுமே நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுவேன் டைசன், இந்தாங்க ஒரு டிஸ்க் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டைசன் கிட்ட அந்த டிஸ்க் தூக்கி அடிச்சிட்டு அப்படியே கெவின் வந்து கிளம்பி ஓடுறான். பட் இன்னொருத்தங்க டிஸ்க் வந்தாலுமே ரே கிட்ட ஒயிட் டைகர் போயிடுச்சுன்றது கேசத்தனமான உண்மைல. சோ ரேவுமே என்ன ஆச்சு என்னதான் நடந்தது அப்படி நினைச்சிட்டு இருக்க. உடனே காய் அப்படி நடந்து வந்து நான் ஏதேதோ நினைச்சேன் ரே, நீ ரொம்ப பலசாலின்னு நினைச்சேன், ஆனா நீ இவ்வளவு கேவலமா வந்து உன்னோட பிட் பீஸ் தொலை பண்ணது நினைச்சு கூட பாக்கல ரே, நானு இப்போ என்னதான் பண்ண போற ரே அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே அது அப்படி இல்ல அப்படியாச்சு அது இது அப்படின்ற மாதிரி வந்து வார்த்தை தெரியாம அப்படியே வந்து ரேவே வந்து ஒரு மாதிரி நிக்கிறான், என்ன பண்றது தெரியாம. உடனே காய் வந்து அப்படி நிப்பாட்டி நீ 1000 ரீசன் சொல்லலாம் ரே, பட் நிகழ்ச்சத்தனமான உண்மை நீ பிட் பீஸை தோத்துட்ட, உன்னோட பிட் பீஸ் நீ தொலைச்சிட்டுன்றதா உண்மை, அந்த விஷயத்தை யாரால மாத்த முடியாதுல்ல ரே அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படியே அங்க நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இப்ப கவின் காட்டுறேன். கவினை வந்து நம்ம லீவ் போட்டு திட்டின்னு இருக்க, என்ன நீ பண்ணி வச்சிருக்க, நம்மளோட டீமுக்கே வந்து அசிங்கமான பேரை வாங்கி வச்சிருக்கேடா, உன்னை யார் அங்க போக சொன்னா, நீ ஒயிட் டைகர் டீம்ல தகுதி இல்லாம போயிடுச்சுடா கெவின் அப்படின்னு சொல்ல கெவினுமே நீங்க என்ன தகுதி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒயிட் டைகர் இருந்து போறேன், எனக்கு நீங்க யாருமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கெவின் அப்படியே உடனே லீ அப்படி கேரிய பார்த்து கேரி அவன் ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல அப்படியே கேரி வந்து நம்ம கெவினை நோக்கி ஓடி போறான். ஓகேவா? அதாவது அவனை வந்து பின்தொடர்றான். உடனே இதெல்லாம் நடக்க உடனே மரியாதை லீ கிட்ட உனக்கே தெரியும்ல ரேவோட பிட் பீஸ் இப்ப காணாம போயிடுச்சு, அவன் வந்து தொலைச்சிட்டான், அது அவ்வளவுதான் திரும்பி வராது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லீயுமே ஓ ரேவோட ஒயிட் டைகரா, அது வந்து அவன் இழக்கிறதுக்கு வந்து தகுதியானவன் தான், ஏன்னா எனக்கே தெரியும் அது ஒயிட் டைகரா ஓன் பண்றதுக்கு வந்து எந்த தகுதியும் இல்ல ரேக்கு, அது மட்டும் இல்லாம அவனை ஏமாத்திருக்கான், வேற நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் வழி அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லீ அப்படியே போக மரியா சரி ஓகே அப்படின்னு சொல்றா. உடனே லீயுமே என்ன உன் பேச்சுல ஒரு மாதிரி தில்லுமுள்ளு தெரியுது, என்ன மரியா ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே மரியாவும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே மரியாவும் லீயும் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போக அப்படியே கதையை வந்து பிரேக் பிரேக்கர்ஸ் காட்டுறானுங்கப்பா. அங்க பார்த்தா காய் தூங்கிட்டு இருக்கா, மேக்ஸ் தூங்கிட்டு இருக்கா, டைசன் தூங்கிட்டு இருக்கா. பட் வந்து ரே இடத்துல ரே வாலியே காணும். எங்க தாண்டா ரே அப்படின்னு பார்த்தா ரே வந்து துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கன்ஃபார்ம் வந்து ஒயிட் டைகரை வந்து எடுத்தே ஆவேன், நான் ஒயிட் டைகர் கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட் மேல ஒரு லெட்டர் எழுதிட்டு ரே அப்படி நடக்க ஆரம்பிக்கிறான். உடனே அப்படியே டைசன் மேக்ஸ் எல்லாம் ஏஞ்சி பார்த்தா ரேவை காணும். ரே எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் ரே வாலியே காணும். பட் அப்புறமா தான் தெரியுது அவன் பெட்ல வந்து ஒரு லெட்டர் இருந்திருக்கு அப்படின்னு. சோ இதை பார்த்துட்டு அவனுமே வந்து சீஃப் கிட்ட போயிட்டு இது மாதிரி இந்த ரே இங்க ஓடி போயிட்டான், ரே எப்படி வந்து ஒயிட் டைகர் கிட்ட போயிட்டானா அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து போயிட்டானா. உடனே டைசன் ரே ஏன் இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்ல உடனே சீஃபும் வந்து மனதை வந்து திடப்படுத்தணுமே அவங்களை எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரே வந்து காலையில என்கிட்ட வந்து பேசினா. அப்படி பேசும்போது வந்து அவனோட பிட் பீஸ் வந்து தொலைச்சிட்டு அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொன்னான். பட் அவன் வந்து போறேன் அப்படின்னு தான் சொன்னான். சோ திரும்பி எப்போ வருவான்றதெல்லாம் வந்து ரே மென்ஷன் பண்ணல. அவன் கூட சேர்த்து வருவான் டைசன், நீங்க போயிட்டு உங்க பயிற்சி தொடங்குங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்து டைசன் மேக்ஸ் எல்லாம் கலகன்னு ரே வந்து கண்டுபிடிச்சிடும் ஈடா இருக்காங்க. சோ கரெக்டா இப்படி போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல கரெக்டா காய வந்துடும். காய டைசன் எங்க போற, இது உனக்கு மேட்ச் இருக்கே, நீ மேட்ச் சண்டை போடாம நீ போய் ட்ரைனிங் எடுக்கலையா டைசன் அப்படின்னு சொல்ல உடனே டைசனுமே ஏ காய் நீ என்ன பேசுற, நம்ம டீம் மெம்பர் காணாம போயிட்டான்ல, ரே எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டான், நம்ம எப்படியாச்சும் ரேவை கண்டுபிடிச்சு ஆகணும் காய் அப்படின்னு சொல்ல
சொல்ல உடனே காயுமே அவன் ஒன்னும் தொலைஞ்சு போல அவன் வந்து அவன் விட்டுல போய் பிடிக்க போயிருக்கான். அவன் ஒன்னும் குழந்தை கிடையாது, நீங்க எல்லாம் ஒரு முடிவை சொல்லி அவன் செய்யறதுக்கு இப்போதைக்கு அவன் இருந்தாலுமே அவங்க பிட் பீஸ் இல்ல. சோ அதனாலேயே நம்ம டோர்னமெண்ட் போனாலும் நம்ம தோத்துருவோம். சோ எல்லாரும் போயிட்டு அவன் ட்ரைனிங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படியே அங்க நகர்ந்து போக உடனே வந்து டைசனுமே அதெல்லாம் அவன் சொல்றவன் 1000 சொல்லிட்டு போறான். ரே நம்ம டீம் கிட்ட நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைசனும் மேக்ஸும் ஊந்தடிச்சுன்னு ரேவை கண்டுபிடிக்க ஓடுறாங்கப்பா. ஸோ அப்படியே ரேவை காட்டுறானுங்க. ரேவும் வந்து ட்ரைனிங்ல அப்படி சொல்றது ஐ திங்க் ஒயிட் ட்ரிகர் பேக் கொண்டு வரணும், ஒயிட் ட்ரிகர் அகைன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரிகர் அப்படி போ இப்படி போ சொல்லிட்டு கடுமையா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா நம்ம ரே. இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா. உடனே வேற ஒரு பிளேட் உள்ள என்டர் ஆகுது. அந்த பிளேட் பார்த்தா ஃபுல்லா பிங்க் கலர்ல இருக்கு. உடனே ரே வந்து பிளேட பார்த்துட்டு கேலக்ஸி என்ன பண்ணுது அப்படி சொல்லிட்டு மேல பார்த்தா வந்து ஆனா மரியா மேல இருக்கா. அதை பார்த்த ரேவுமே மரியா நீங்க என்ன பண்ற, நான் தான் ஒயிட் ட்ரிகர் எப்ப லீவ் ஆயிட்டேனே, எதுக்கு என்ன பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே மரியாவும் வந்து அந்த பிளேட முடி அப்படின்னு சொல்ல கரெக்டா கேலக்ஸி வந்து நம்மளோட ரே பிளேட தூக்கி போட்டு மெச்சு விட்டுருது. அப்படியே ரேவும் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க அப்படியே வந்து மரியா அப்படியே கீழே இறங்கி ரேவோட பிளேட கையில வச்சுக்கிட்டு ரே கிட்ட குத்துட்டு என்ன ரே ஆச்சு, இப்போ எங்களை விட்ட மாதிரி நீ என்ன பிளேட் பிரேக்கர்ஸ் ஆனா உன் டீமே விட்டுட்டு வந்துட்டியா, இது எதுவுமே சரியில்லை ரே, ஏன் அகைன் நீ வந்து பண்றத போய் அகைன் பண்ற, நீ பண்றதுல கரெக்ட் நினைக்கிறியா அப்படின்னு கேட்க உடனே ரேவுமே இல்ல மரியா உனக்கே தெரியும் பிட் பீஸ் வந்து என்கிட்ட இருந்து போயிடுச்சு. சோ பிட் பீஸ் என்கிட்ட இருந்து போனதுனால நான் என்ன பண்ணே தெரியல. சோ அவங்ககிட்ட இருந்தாலுமே நான் உங்களுக்கு பாரமா தான் இருப்பேன். சோ நான் கன்ஃபார்மா ஒயிட் ட்ரிகரை மீண்டு கொண்டு எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல உடனே மரியாவும் நீ ஏன் இதெல்லாத்தையும் பாரம் நினைக்கிற, மேபி உன் குரூப் அப்படி இருக்கா, நீ மீண்டு வந்து ஒயிட் ட்ரிகருக்கு ஏஞ்சி வந்துரு, ஏன்னா ஒயிட் ட்ரிகர் நீ வருது வந்து எங்களோட ஆசைன்றதுக்கு மேல வந்து அது என்னுடைய ஆசை. சோ நீ வருதான் நானும் விரும்புறேன். சோ நீ வந்தன்னா லியோ நினைச்சு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்ல ரேவுமே அது எல்லாமே சரியா இருக்காது மரியா. சோ அங்க வந்தனா ஏதாச்சும் ஏடா குடும்பம் ஆகும், அது நல்லா இருக்காது அப்படின்னு கேட்க உடனே மரியாவும் ரே கிட்ட சரி போய் இவ்வளவு காலம் ஆச்சு, இவ்வளவு காலத்துல வந்து அதாவது இன்னைக்கு கூட வந்து நீ நினைக்கலையா இது மாதிரி வந்து ஒயிட் டைகரை விட்டுட்டு வந்துட்டுமே, நான் மீண்டும் ஒயிட் டைகருக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஒரு இடத்துல கூட வேதனையா இல்லையா ரே அப்படின்னு சொல்ல ரே ஒரு அப்படி நல்லா யோசிச்சுக்கிட்டு அதை என்னைக்காச்சும் சொல்லாத, டெய்லியும் வந்து எனக்கு அந்த வேதனைகள் இருக்கு, ஆனா என்னால எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்க உடனே மரியாவும் என்ன ரே இப்பவே பலசாலி மாதிரி பேசுற, நீ ஏன் இப்படி பேசுறா என்ன, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது வந்து நீ எப்படி சண்டை போடுறதா ரொம்ப பாத்திருக்கேன், அப்படி சண்டை போடும்போது எந்த பிட் பீஸ் இல்லாமே வந்து நீ பயங்கரமா பல்லாம் சண்டை போடுவ, அதெல்லாம் பார்க்கும்போது ஆர்வமா இருக்குமே ரே அப்படின்னு கேட்க ரேவுமே ஆமா அதெல்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆகி போச்சு, நம்ம சின்ன வயசுல எல்லாம் எனக்கு ஃபுல்லா பிடிச்சது பிளேடு தான். சோ பிளேட்ல பெரிய ஆள் ஆகணும், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிக்கணும்ன்றதா என்னோட ஆசை. சோ அதுக்காக தான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன், அதுக்காக நான் வாழ்ந்தேன். பட் இப்படிக்க ஒரு நாள் வந்து நம்மளோட முன்னோர்களான மரபு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். நம்ம முன்னோர்கள் சண்டை போட சண்டையில எல்லாம் வந்து முன்னோர்கள் தோத்தே கிடையாது அப்படின்ற மாதிரி பின் பண்ணி வச்சிருந்தானுங்க. சோ நானும் என்ன எதுக்கு வந்து முன்னோர்கள் தோக்கவே இல்லை அப்படின்றது வந்து நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு கிடைச்சது. ஒயிட் ட்ரிகர் சொல்லிட்டு அவங்க பீஸ்ட் மாதிரி பவர் வச்சிருந்தாங்க, லைக் ஒரு காட் மாதிரி அவங்க பவர் வச்சிருந்தாங்க. சோ அதனால தான் வந்து முன்னோர்கள் தோக்கவே இல்லை. பட் ஆஃப்டர் அது வந்து லியோட தாத்தா கிட்ட தான் இருந்துச்சு. பட் லியோட தாத்தா லீ கிட்ட அந்த பவரை கொடுக்காம டைரக்டா என் கிட்ட கொடுத்தாரு. சோ லியோட தாத்தா என்ன நம்பி இந்த பீஸ்ட என் கையில கொடுக்கும்போது நான் அந்த விஷயத்தை வேற மாதிரி ஃபீல் பண்ணேன், என் வாழ்க்கையில 2வது லெவலுக்கு போன மாதிரி இருந்துச்சு. சோ அதனால இந்த இடத்துல இருந்தாலே சரியாகாது. சோ என் பிட் பீஸ் மாதிரியே வந்து ஏகப்பட்ட பேர் பிட் பீஸ் வச்சிருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. சோ அவங்க கூட சேரும் ஆசைப்பட்டதான் நான் அந்த கிராமத்துக்கு வந்தேன், ஒயிட் டைகர்ல இருந்து லீவ் ஆனேன். பட் அகைன் நான் வந்தேன் அப்படின்னா நான் என் கதை எங்க இருந்து ஆரம்பிச்சனோ அங்கேயே வந்து நின்ற மாதிரி இருக்கும். பட் உண்மையிலே சொல்ல போனா நான் ரொம்ப மிஸ் தான் பண்ற மாதிரியா ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை வந்து டைசன் கேட்டுறான். பட் டைசன் கேட்டதெல்லாம் வந்து ஒயிட் டைகரை மிஸ் பண்ற வேர்டு மட்டும் தான். உடனே அது கேட்ட டைசனும் என்னது ஒயிட் டைகர் மிஸ் பண்றிய, நீ என்ன வந்து எங்க டிவிக்கு வத்திங்க பிளேட் பிரேக்கர்ல வந்து நீ என்ன ரே வந்து ஒயிட் டைகர் பத்தி பேசிட்டு இருக்க, எங்களை ஏமாத்தா போறியாரு, எங்களை ஏமாத்தா போறியாரு, நான் வந்து குடும்பத்து மேல பார்த்தோமே அப்படின்னு சொல்ல உடனே மேக்ஸ் டைசன் நிப்பாட்டிட்டு மேக்ஸ் அப்படியே ரே கிட்ட ரே நான் வந்து உங்க குடும்பத்து மாதிரி பார்த்தோம், எங்க திங் வந்து எங்க 3 திங் நம்ம 4 பேர்ல ஒரு தான் உங்களை பார்த்தோம், பட் ஏன்டா அப்படி முடிவு எடுத்து அப்படின்னு சொல்ல ரேவுமே நீ தப்பா புரிஞ்சுக்கிறீங்கடா அப்படின்னு சொல்ல பிகாஸ் வந்து ரேவை பொறுத்த வரையுமே வந்து அவன் ஒயிட் டைகரும் போக தேவையில்ல, பிளேட் பிரேக்கர்ஸ்க்கும் போக தேவையில்லன்றதா அவனோட முடிவு. பட் டைசன் மேல ஏறும்போது ரே சொன்னா ஒயிட் டைகரை மிஸ் பண்றேன்னு வேர்டு மட்டும் தான் நம்ம டைசன் காதுல விழுந்திருக்கும். சோ அதனால டைசன் தப்பா புரிஞ்சுக்கிறான். உடனே டைசனுமே ரேவை பார்த்து இப்போ வாடா மேட்சுக்கு வா, மேபி அந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ கடைசி வரையும் வந்து பிளேட் பிரேக்கர்ஸ்ல தான் இருக்கணும், நீ என்ன தோக்கடிச்சிட்டே அப்படின்னா உன் ஆசை மாதிரி என்ன வேணா பண்ணுறே அப்படின்னு சொல்ல உடனே அதை பார்த்து மரியாவும் டைசன் ஏன் கூட சண்டை போடு, ஏன் கூட சண்டை போடு, ஏன் கூட சண்டை போடுற அப்படின்னு கேட்க உடனே ரேவுமே மரியா இது எங்க குரூப்போட சண்டை, நீ உள்ள வரத மரியா, நான் பாத்துக்கிற மரியா இவனை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் டைசன் வர்சஸ் மரியா சாரி டைசன் வர்சஸ் ரே என்ற மாதிரி சண்டை ஆரம்பிக்குது. உடனே மேக்ஸோ டைசன் கிட்ட டைசன் கன்ஃபார்ம் நீ ஜெயிச்சே ஆகணும், நம்மளுக்கு ரே கன்ஃபார்ம் நமக்கு தேவை விட்றாத டைசன் அப்படின்னு சொல்ல உடனே மரியாவும் ரேவை பார்த்து ரே உங்ககிட்ட பிட் பீஸ் என்ன, பிட் பீஸ் இல்லாம ஒரு காலத்துல வந்து நம்ம ஊரில் நீ ஃபர்ஸ்ட் இருந்தவன், சோ பிட் பீஸ் இல்லாம நீ சூப்பரா சண்டை போடுவே ரே அப்படின்னு சொல்ல ரேக்கு அது புரிஞ்சது. ஓகே பிட் பீஸ் தான் நம்ம அடிக்கணும் அவசியம் இல்ல, நம்ம பிட் பீஸ்
ஸ்டில்லாவே சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரே வந்து மரியா கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடி சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்றானுங்க. பட் இருந்தாலுமே வந்து ரேவோட பிளேட்ல கொஞ்சம் பவர் இருக்கு போல. சோ கொஞ்சம் பவர்ல வந்து அது கொஞ்சம் வேகமா தான் சுத்துது. பட் இருந்தாலுமே டைசனோ டிராகன் முடிச்சு விடு அப்படின்னு சொல்ல டிராகன் அப்படியே வந்து ஒரு ஃபுல் புயல்ல வந்து நம்மளோட ரேவ் அடிக்க ரேவோட பிளேடு ஸ்டில் வந்து பிட் பீஸ் எல்லாமே சூப்பரா சண்டை போட்டு ஏகப்பட்ட பாறையை உடைச்சு விட்டு அதை உடைச்சு விட்ட பாறை டைசன் பிளேட்ல அடிக்க டைசன் பிளேடு அப்படியே வந்து அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளில வந்துருது. சோ அதனாலே கரெக்டா அந்த சண்டையில வந்து ரே தேய்ச்சி விட்டுறான். உடனே தோத்த டைசனுமே ரே கிட்ட சரி ஓகே உன் முடிவு என்ன இருந்தாலும் எடுத்துப்போம் ரே, நீ எங்க கிட்ட வரணும்னா உங்ககிட்ட பிட் பீஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல, பிகாஸ் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரே, உன் முடிவை சொல்லுடா அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே நான் உன் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு மரியா கிட்ட சொல்லிடுறான். உடனே அந்த விஷயத்தை பார்த்து டைசனுக்கு ஒரு சிரிப்பு வந்துருது. ஓகே அப்படின்னு உடனே ரேவும் மரியாவை பார்த்து மரியா நான் உண்மையிலே வந்து ஒயிட் டேகரை மிஸ் பண்றேன், ஒன்னையும் மிஸ் பண்றேன், பட் இருந்தாலும் எனக்கான இடம் இதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல மரியாவுமே இதுக்கப்புறம் உன் இஷ்டம் தான் ரே, உனக்கு எது இஷ்டமோ அதுதான் எனக்கும் இஷ்டம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல கரெக்டா லீ வந்துடுறான். லீ அப்படி மரியா கிட்ட மரியா நீங்க என்ன பண்ற, துரோகி கூட நான் பேசாத அப்படின்னு சொல்ல உடனே டைசனோ மேக்ஸோ நீங்க வந்து என் தேவையில்லாம என் டீம் பத்தி பேசிட்டு இருக்காத லீ, தேவையில்லாம பேசியிருந்தா உன்னை அடிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல உடனே லீயுமே குறுக்குல இந்த காமெடி பீசிங்க வேற வா மரியா அப்படின்னு சொல்லிட்டு மரியா கூட்டிட்டு போயிடுறா லீ. அப்படியே லியோ மரியா வந்து பார்த்திக்கு வந்து இவனுக்கு டைசனும் மேக்ஸோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தாங்கல்ல, பட் வந்து நம்ம லியோ யார் மரியாவும் வந்து ஜம்ப் பண்ணி டபுள் கீழே போயிடுறாங்க. அதை பார்த்து டைசனும் மேக்ஸோ இதுங்க என்னடா இவ்வளவு ஸ்பீடா வந்து கீழே போதுங்க, நம்மளால ஓட கூட முடியாது, ஜம்ப் கூட பண்ண முடியாது, என்னடா பண்ண போறோம் நினைச்சிட்டு இருக்க ரேவுமே சரி அப்புறம் தான் உங்களை தள்ளி விட்டுமா அப்படின்னு சொல்ல கும்பிடுறாரு ஏதோ பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்லி கரெக்டா இந்த எபிசோட முடிச்சு விடுறானுங்கப்பா. போன எபிசோட இந்த எபிசோட் அதாவது வந்து போன வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் வந்து ஃபாஸ்டா எடுத்துட்டு போயிருப்பேன், வீடியோ டியூரேஷன் கம்மியா தான் இருந்திருக்கும், பிகாஸ் அர்ஜென்ட் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனாலே கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு மக்களே, ஓகேவா கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரியாதுன்றது எனக்கு புரியுது. கன்ஃபார்மா வந்து நான் அடுத்த வாரமாச்சும் வந்து கொஞ்சம் ஸ்லோவா சொல்ல பார்க்கறேன், சேம் டைம்ல வந்து ஒரு 10 எபிசோடு கிட்ட சுத்தி போட பார்க்கறேன், ஓகேவா. ஸோ எனிவே அடுத்த வாரத்தில் ஒயிட் டேகர் ஜெயிச்சு செமிஃபைனல் வந்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் ஜெயிச்சு ஃபைனல் வருவாங்களா வரமாட்டாங்களா, ரே எழுந்த ஒயிட் டேகர் அகைன் வந்து திரும்ப பெறுவானா, இல்லனா பிட் பீஸ்டே இல்லாத ரே பிட் பீஸ்டே இல்லாம சண்டை போட்டு ஜெயிப்பானா, இவங்க அடுத்த அளவுக்கு போவாங்களா அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஸோ எனிவே அடுத்த நாளில் சந்திக்கிறேன், நான் சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் வாடகர்ஸ் கடையை சத்தலாமா.